பரிசுத்தமுள்ள பிதாவே, கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இன்றைக்கும் கூட யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் பாராட்டின கிருபைக்காக, அதை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் தைரியத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, கிருபைகளை கொடுக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் இந்த கிருபை இரக்கம் பாதுகாப்பு வழிநடத்துதல்கள் அத்தனையும் கர்த்தர் தொடரை செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு தியானமாக இருக்கிறது. The powerful thing that ever happened by the hands of Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால், இயேசு கிறிஸ்துனுடைய கரங்களினாலே நடந்த மிக பெரும் அற்புதத்தை யோவான் அப்போஸ்தலன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அது என்னென்றால், மரித்தோரை உயிரோடு எழுப்புவது. ஜீசஸ் கிட்டே நீங்கள் போயிட்டு, ஜீசஸ் பிறக்கிறாங்களே அந்த டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்குதுன்னா அது என் கையில் இருக்குன்னுவார். ஜீசஸ் இறந்துடுறாங்களே அந்த டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்குதுன்னா அதுவும் என் கையில். நம்முடைய கார்ப்பரேஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ். பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் நிறுவனம். சில நேரத்தில் அந்த ஆஃபீஸுக்கு போகும்போது சிலர் பிறந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க வந்திருப்பாங்க, சிலர் இறந்தவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்க வந்திருப்பாங்க. ஒருத்தர் பார்த்து பேசிக்கும் போது எனக்கு யோசனையாக இருக்கும், ஒரு கெட்ட செய்தி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? நல்ல செய்தி. ஒரு நல்ல செய்தி இருக்கிற இடத்துல கெட்ட செய்தி இருக்குது. யாரோ ஒருத்தர் ஒரு சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அழுதுக்குனே வாங்குறாங்க. சின்ன வயசுங்க, இறந்துட்டாங்க. இன்னொருத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, பாப்பா பிறந்திருக்கு, சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. ஸோ சம்திங் மோர் இமோஷ்னல் இஸ் ஹேப்பனிங் தேர். சம்திங் மோர் இமோஷ்னல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். ரெண்டுத்துக்குமே ஒரே ஆஃபீஸர் தான், ரெண்டுத்துக்குமே ஒரே சிக்னேச்சர் தான், ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான். பர்த் அண்ட் டெத். ஒன் இஸ் கிவிங் அஸ் ஜாய் அண்ட் அனதர் இஸ் கிவிங் அஸ் மோர் சாரோ, ரொம்ப கவலை. ஆனால் இந்த இடத்துல ஜீசஸ் ரொம்ப ராஜா, ஐ ஆம் த காட் ஆஃப் பர்த் அண்ட் டெத்துன்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம ராஜா என்றைக்குமே அட்வான்ஸ் தான். ஐ ஆம் த காட் ஆஃப் லைஃப் அண்ட் ரிசரக்ஷன். சத்து போனோட உயிரோடு எழுப்புகிற டிபார்ட்மெண்ட் என்னுடைய டிபார்ட்மெண்ட் என்று சொல்ல போகிறார். குழந்தை பிறப்ப வைக்கிற டிபார்ட்மெண்ட் ஏதேன் தோட்டத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஆதாம் ஏவாளுக்கு திருமணம் செய்து வச்சார். அது நடக்குது. அது நேச்சுரலாக போயிட்டுருக்கு. அது நேச்சுரலாக போயிட்டுருக்கு. அதை யாரும் தடை பண்ண முடியாது, அதை யாரும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணலாம், பட் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமாம், எந்த வகையிலனாலும் பிள்ளைகள் பிறக்கிறாங்க, எப்படியோ பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எப்படியோ பிள்ளைகள் பிறக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, திருமணத்துக்கு பின்பு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, நல்ல வகையில் பிறக்கிறாங்க, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லலாம் பிறக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் மறந்துடாதீங்க, அந்த குழந்தை என்பது அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு கிஃப்ட்டு. வி ஆர் அன்வர்தி ஆஃப் இட். அந்த குழந்தையை பெற்று வளர்ப்பதற்கு நமக்கு தகுதியே இல்லை, அது பிறப்பு. ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு தாய்க்கு பிறந்த 3 பிள்ளைகள், மரியாள், மார்த்தாள், மரியாள், லாசர், இந்த 3 பேர் ஒரு தாய்க்கு பிறந்த 3 பிள்ளைகள். அதில் அந்த ஒரே சகோதரன் மரிக்கும் பொழுது இயேசு அங்கே அவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கலங்க, ரிசரக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். உயிர்த்தெழுதலுடைய சர்டிஃபிகேட்டை தருகிறார். இன்றைக்கும் நீங்களும் நானும் கிறிஸ்டியன்ஸ் இங்கே வந்திருக்கோம். நமக்கு ஒரு வாக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. நம்மளாம் மறித்த பிறகு வேறு அனிமலாக மாறிடுவோம், இல்லை வேறு லோகத்தில் பிறப்போம், இல்லை வேறு மாதிரி இருப்போம், இல்லை வேறு ஜீவராசியாக பிறப்போம் என்று பைபிள் சொல்லவில்லை. நீ மறித்த அடுத்த நிமிடத்திலிருந்து என் மகனே நீ உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறாய் என்பது தான் இன்றைய ரகசியம். கர்த்தர் ஒரு 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 ஐதீகத்தை போல, ஒரு ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி போல், ஒரு கதையை போல், இல்லைன்னா நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஸ்டோரி போல் இது இல்லைங்க. திஸ் இஸ் ரியல் மிரக்கல் விச் இஸ் ஹேப்பனிங்.
மார்த்தாள் மரியாளோட அண்ணன் லாசர் இறந்துட்டார். உடனே கடவுள் வந்தார், ஒரு கிளி அமிச்சார். அந்த கிளி தான் அவங்க அண்ணன்னார். உடனே இந்த மார்த்தாள் மரியாள் அந்த கிளியை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படியெல்லாம் தான் நம்ம ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை அவர் அந்த மரத்தில் போயிட்டார், அவர் அந்த காத்தா மாறினான்றெல்லாம் தான். திஸ் இஸ் ரியல் திங். மரித்து 4 நாள் ஆன அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், கர்த்தர் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட பேச போகிறார். ஆமென். ஆமாம், இன்றைய ஸ்டோரி ஃபுல்லாகவே இந்த ஃபேமிலியை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஆமென். இதுக்கு நான் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். நான் இந்த டைட்டில் என்னுடைய மனதை மிகவும் டச் பண்ண ஒரு டைட்டில். குறிப்பாக யோவான் சுவிசேஷம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஜீசஸோட பவரை அந்த புக்கு எழுதியிருக்கோம். ஜீசஸ் செய்த மிரக்கில் எல்லோரும் எழுதி வச்சுருப்பாங்க. இதில் ஜீசஸ் எனக்கும் செய்வார் அப்படின்னு எழுதும். ஜீசஸையும் நம்மையும் கனெக்ட் பண்ணுற ஒரு புஸ்தகம் தான். இன்றைக்கி ஜீசஸ் கையில் போய், ஜீசஸ் நீங்கள் யார் அப்படின்னு நம்ம யோவான் 11 வச்சுட்டு 11ஆம் அதிகாரத்தை வச்சுட்டு நம்ம கேட்டோம்னா ஜீசஸ் சொல்லுவார், ஐ எம் த ரிசரக்ஷன் அண்ட் தி லைஃப். நானே உயிர்த்தெழுதலும், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே நல்ல மெய்ப்பன். வேறு என்ன சொல்லுங்கள்? நானே மெய்யான திராட்சை செடி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்றெல்லாம் சொன்னவர் இன்றைக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆக உயிர்த்தெழுந்திருக்கிறவங்களுடைய ஜீவன் அவர் கையில் இருக்குது. ஏற்கனவே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம 5th verseல் படித்தோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்போ லைஃப்னாலே நம்ம யாரை தான் பார்க்கணும்? ஜீசஸ் தான் பார்க்கணும். ஒரு நிமிஷம் கண்களை அப்படியே மேலே நோக்கி பார்த்து நாம் விசுவாசிக்கிறோம், ஜீசஸ் பரலோகத்தில் உள்ள பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்துக்கிறார். பரலோக டேடி இருக்காங்களா, நம்ம எல்லாருக்கும் அப்பா. நம்ம எல்லாரையும் படைக்கணுன்ற ஒரு தாட் வந்துச்சே ஒரு அப்பாவுக்கு. அந்த அப்பா, நம்ம அப்பாலாம் நம்மளை பெற்றெடுத்தாங்க, ஆனால் அந்த அப்பா நம்மளை படைத்தாரே, நம்மளை முழு மனுகுலத்தை படைத்தாரே. அந்த தகப்பனுடைய வலது பார்சத்தில் ஒரு மகன் அமர்ந்திருக்கிறார். அந்த மகன் வேறு யாரும் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுக்குற ராஜன், ஜீவாதிபதி. ஆமென். கைகளை உயர்த்தி ப்ரே பண்ண போகிறோம். ஆண்டவரே இயேசு ராஜா, இன்றைக்கு எங்களுக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் நீ இருக்கிறபடியால் நமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு உன் வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழுதலிருந்து மகிழ்ச்சியாய் நாங்கள் இன்றைய செய்தியை, இன்றைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய செய்தியினுடைய டைட்டில் ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் தி லைஃப். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதை 3 பகுதியை பிரிக்கிறேன். முதல் பகுதி லாசருவின் மரண செய்தியை அறிவித்தார்கள். இங்கிலீஷில் a request was made to ஜீசஸ்னு போட்டிருக்கேன். தமிழில் லாசருவின் மரண செய்தியை அறிவித்து அவரை வேண்டி விரும்பி வரும்படி அழைத்தார்கள். இல்லை என்றால் இப்படி சொல்கிறேன், வேண்டி விரும்பி அழைக்கப்பட்டார். அது முதல் பகுதி 1-16. வேண்டி விரும்பி அழைக்கப்பட்டோம். எங்கள் லைஃப்பில் அதிகமாக நம்ம ரெஸ்பெக்ட் ஒரு ஆளுக்கு தரணும்னா அது நம்ம ஜீசஸ் தாங்க. நம்ம அதிகமாக ஒருத்தர் கையில் கெஞ்சலானா அது நம்ம ஜீசஸ் தாங்க. அதிகமாக அழலானா அது நம்ம ஜீசஸ் தாங்க. நம்ம வீக்னஸ் அதிகமாக ஒரு ஆள் கையில் சொல்லலானா அது ஜீசஸ் தாங்க. அவர் அழைக்கப்படுகிறார், வேண்டி விரும்பி அழைக்கப்பட்டார். ஆமென். 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம், 17-32 வரைக்கும் அவர்களுடைய வேண்டுதலை அவர் ஏற்றுக்கொண்டு வந்தார் என்பதாக செகண்ட் பார்ட். He accepted the request and he came to the spot. இந்த பிள்ளைங்க, இந்த 2 பேர் அக்கா தங்கச்சிக்கு, இந்த சகோதரன் இறந்ததுக்கு ஜீசஸ் எழுப்புவாரா இல்லையான்னு தெரில. அவர் வந்தார்னா அவரை சேர்த்து பிடிச்சிட்டு அழலாம், அவர் காலில் விழுந்து அழலாம். ஜீசஸ் இனிமேல் லாசர் இறந்துட்டான், அவன் எனக்கு அண்ணன் இல்லை, நீங்கள் எனக்கு அண்ணனாக இருங்க அப்படின்னு சொல்லலான்னு நினைப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு வந்தார். இன்றைக்கு கூட நம்ம எல்லாருக்குமே இது டீச்சிங் தான். நம்ம லைஃப்பில் ஆபத்தில் கூப்பிடக்கூடிய ஒருவர் உண்டுன்னா அது ஜீசஸ் தான். ஆமேன். வேண்டி விரும்பி வணக்கம் செலுத்தி, வந்தனம் செலுத்தி, காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக மரியாதை செலுத்தி, கனப்படுத்தி, ஏன் நம்ம ஸ்டைலில் சொன்னால் நல்லா பட்டாசு வெடித்து, கட் அவுட்டு போட்டு, ஷால்லாம் போட்டு, இல்லை
கீழே கார்பெட்லாம் போட்டு பெரிய விஐபி சேர் போட்டு எல்லாமே கொடுத்து ஒருவரை அழைக்கலாம் என்றால் அது இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு அவர் வந்து நான் டேட்டு கொடுக்குறேன்னு சொல்கிற ஆண்டவரே இல்லை. கூப்பிட்டு அடுத்த நொடியில் வருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம்மை பார்க்கும்போது பிஸியாக இருக்கிற தேவன் அல்ல. எவ்வளோ பிஸியான வேலை அவருக்கு இருக்கோன்னு தெரியலை. வானங்களை தாழ்த்தி இறங்கி வருகிறார். ஆமேன். ஸோ அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார் என்பதாக 17-32 வரைக்கும். ஆமீன். 33ஆம் வசனத்தில் 44ஆம் வசனம் வரைக்கும் மரித்தவனை எழுப்பினார் என்பதாக. ரைஸ் த டெட். 45-55 வரைக்கும் எதிர்ப்புகள் என்கிற தலைப்பில் பேச போகிறேன். 4 தலைப்பாய் பிரிக்க போகிறேன். அழைக்கப்பட்டார் 1-16, அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார் 17-32, மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், நானே உயிர்த்ததிலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொல்லி எழுப்பினார் 33-44 வரைக்கும். 4வது பகுதி எதிர்ப்புகள் என்கிற டைட்டிலில் நம்ம போக போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஹியூமன் பாடி பற்றி நீங்கள் நினச்சிங்க. இந்த ஹியூமன் பாடி, இந்த மனித உருவம், ஏன் மனித பாடி மட்டும் இல்லை, எல்லா அனிமல்ஸோட பாடியுமே இது வந்து த மோமெண்ட் அதனுடைய டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும்போது, நம்முடைய பாடி டெம்பரேச்சர் வந்து 98.678 99 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த டெம்பரேச்சரில் ட்ராப் ஆக குறைய பாடி வந்து இந்த உயிரானது இந்த பாடிக்குள்ளே இருப்பதற்கு தகுதியற்று போகிறோம். அந்த ஸ்டேட்டை விட்டு, ஸ்டேட் ஆஃப் ஈக்குபிலிபிரியம் விட்டு இன்னும் மேலே டெம்பரேச்சர் ஹையாக இந்த உயிரில் நம்ம இருப்பதற்கு தகுதியற்று போகிறோம். டெம்பரேச்சர் லோ ஆனாலும் குறைஞ்சு கொண்டு போகும்போதும் நம் சரீரம் அழுக ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் ஹை ஆகும்போது சரீரம் அழுக ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் டாக்டர் கையில் போகும்போது எங்கன்னா இன்ஃபெக்டட் ஏரியா இல்லை சீழ் பிடிச்ச இடம் அது மாதிரி இருந்தால் டாக்டர் சும்மா அப்படி கை அப்படி திருப்பி வச்சு பார்ப்பாங்க. வார்ம்த், ஹீட்டாக இருக்கும். அதிலே சொல்லுவாங்க உள்ள என்ன இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இது தான் மரித்த சரீரத்தில் நடக்கும். ஒவ்வொரு அணுக்களும் தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து, ஏன்னா உடல் என்பது ஒரு மனிதன் அல்ல, கோடிக்கணக்கான அணுக்கள் ஒன்றாய் சேர்ந்து ஒரே மனிதன் செயல்படுவதை போல், ஒரு நினைவு செயல்படுவதை போல் செயல்தான். உங்கள் பிரெயின், உங்கள் லங்கு, உங்கள் லிவர், உங்கள் பிளட் சிஸ்டம், உங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஸ்கெலிட்டன் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆள் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒருமை, இத்தனை கோடிக்கணக்கான பன்மையில் ஒருமையாய் செயல்படும். மரித்த பிறகு ரைகர் மார்டிஸ் ஒன்று சொல்லுவாங்க. பாடி வந்து அப்படி ஸ்டிஃபன் ஆகிடும், டைட் ஆகிட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிடும். இது பெரிய ஸ்டடி. அதான் அதில் பியூரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா, கிருமி டேக் ஓவர் பண்ணி சரீரம் சடலமானது அழுக ஆரம்பிக்கும், சீழ் வச்சிரும். ஆமாம், அது துர்நாற்றம் வீசுகிற அளவுக்கு சரீரம் கெட்டு அழுக ஆரம்பித்திடும் சொல்லுவாங்க. அது பியூரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் தான் ஒரு மாதிரி கேஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அதில் வரும்போது என்னன்னா துர்நாற்றம் வீசக்கூடிய நாற்றம் வரும், ரொம்ப மோசமான நாற்றம் என்று சொல்லுவார்கள். ஆமாம், அதெல்லாம் முடிஞ்சு அந்த சரீரம் ஸ்கின்னு டிஷ்யூ, ஸ்டமக்கில் உள்ள இன்டெஸ்டின் தான் முதல்ல கெட ஆரம்பிக்கும், நார ஆரம்பிக்கும். அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஸ்கின்னு தசைகள்லாம் காணாம போயிட்டு ஸ்கெலிட்டனைசேஷன் ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. எலும்பு சில மாதங்கள் சில வருடங்கள் இருக்கும். ஆமாம், நம்ம ஈஜிப்டில் படிக்கும்போது யோசேப்பு இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லியிருப்பார், நான் இங்கே மறிச்சிடுறேன், ஆனால் நீங்கள் என் எலும்புகளை கொண்டு போய் கானான் தேசத்தில் அடக்கம் பண்ணோன்னு சொல்லியிருப்பார். இப்போ கானானுக்கு அவருடைய பாடி போச்சு. மக்பிலா அப்படின்ற இடத்துல தான் அவங்க தாத்தா பாட்டி ஆபிரகாம், சாராள், இன்னொரு தாத்தா பாட்டி அதான் ஈசாக்கு, ரெபெக்காள், அப்புறம் அவங்க அப்பா அம்மா யாக்கோபு, லேயா, ராகேல் அம்மா அங்கே இறக்கல. அம்மா வந்து அவங்க வந்துன்னு இருக்கும்போது பெத்லகேமில் இறந்துட்டாங்க. அதனால் பெத்லகேம்னாலே ராகேல் அம்மா தான். அப்போ ராகேல் அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேர் அந்த மக்பீலாவில் அந்த ஏரியாவில் ஜோசஃபை வைக்கிறாங்க. அப்போ ஜோசஃபோட போன்ஸ் வந்து மண்ணில் பட்டதும் மக்கி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பீரியட் கரெக்ட். ஏன்னா அவங்க ஈஜிப்டில் வாழ்கிறாங்க. எகிப்து சிவிலைசேஷன் வந்து மனித சரீரத்தை நன்றாய் பதப்படுத்துவதில் அவங்க மிகவும் கை தேர்ந்தவர்கள். அவங்க கையில் உள்ள எம்பாமிங், அவங்க கையில் உள்ள பாம்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டானது. இன்றைக்கு வரைக்கும் மரித்த பார்வோன் மன்னர்களுடைய சரீரத்தை அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. மம்மிஃபையிங் ப்ராசஸ்ன்னு இருக்குது. அதை பண்ணி
வைப்பாங்க. அப்படி தான் யோசேப்போட சரீரத்தை மம்மிஃபை பண்ணி வச்சு அவர் அடக்கம் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அடக்கம் பண்ணிவிட்டு அந்த எலும்புகளை எடுத்து இஸ்ரேலுக்கு கொண்டு போய் இஸ்ரேலில் அவங்க அடக்கம். அப்போ 40 வருஷம் பயணத்தில் அவரோட பாடியும் இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டு ஒரு டீம் போச்சு. ஸோ இதுதான் டெத்து நடக்கும்போது ஒரு ப்ராசஸ். சரி, இன்றைக்கு நம்ம படிக்க போகிற ஐம் ரிஸ்ட்ரக்ஷன் லைஃப் அப்படின்ற ப்ராசஸில் இந்த லாசரஸ் இறந்து வியாதியாக இருக்காருன்ற செய்தி ஜீசஸ்க்கு வந்துச்சு. பட் ஜீசஸ் வந்து டிலே பண்ணுறார். இந்த ஃபேமிலி வந்து ஜீசஸ்க்கு ரொம்ப அட்டாச்சான ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் 3 பேர் தான் இருக்காங்க. பேரே கொடுத்துட்டாங்க, மார்த்தாள், மரியாள், லாசர். ஆமாம், ஜீசஸ் வந்து இந்த ஃபேமிலியோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஜீசஸ் வந்து இந்த ஃபேமிலியோட இன்வால்வ்டாக இருக்கார். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இது நாங்கள் இது 2 அக்கா 1 அண்ணன், அந்த வீட்டுக்கு போய் இயேசு அடிக்கடி போகிறாரு. எங்கள் வீட்டுக்கு எங்கள் இயேசு அடிக்கடி வராருங்க, உங்கள் வீட்டுக்கு இயேசு அடிக்கடி வராருங்க. அந்த வயசான பாட்டியம்மா உட்காந்துருக்காங்க, தனியாக இருக்கிறாங்க, அப்பா என்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லைன்றாங்க. அவங்க வீட்டுக்கு இயேசு வராருங்க. யார் வீட்டுக்கு இயேசு வரல? எல்லார் வீட்டுக்கும் இயேசு வருவாருங்க. அனாதைகள் வீட்டுக்கு வருவார், ஏழைகள் வீட்டுக்கு, அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், மடங்கடிக்கப்பட்டவர்கள், தோற்கடிக்கப்பட்டவர்கள், விதவைகள், எல்லாருடைய வீட்டுக்கும் இயேசு மட்டும்தான் வருவார். அல்லேலூயா. அவர் உலக ரட்சகர். ஆமென். ஏசி எல்லார் வீட்டுக்கும் வரும். அதுவும் வருந்தி அழைச்சா அவர் தான் ஃபஸ்ட்டு இருப்பார். எனக்கு வந்து ஏன் சாப்பாடு போடல, எனக்கு ஏன் முட்டை ஆம்லேட் போடல, எனக்கு ஏன் குழம்பு ஊற்றலை, எனக்கு ஏன் சேர் போடல, ஒன்றுமே கேட்காம நம்ம கையில் உள்ள அந்த அமைப்போடு நம்மிடத்தில் உள்ள அந்த ஏழையின் வீட்டில் ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நமக்கு நன்மையை மாத்திரம் செய்து கொண்டு ஒருவர் இருப்பார் என்றால் அவர் இயேசு மட்டும்தான். இந்த லேடிக்கு அவர் எப்போதும் ஜீசஸ் இருக்கார் இல்லைங்களா, அந்த ஜீசஸ்ன்ற அந்த ராஜா வந்து எல்லாருக்குமே நல்லது தான் செய்வார். இந்த லேடி வந்து அவங்க வந்து ஜீசஸ் வந்து அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாராம். அதனால் பரிமள தைலம் பூசி அவரோட காலெல்லாம், ஜீசஸோட காலில் நமக்கு பெரியவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம்ல, குரு நமஸ்கார் அப்படின்றது, குரு பூஜா, பாது பூஜா அப்படின்லாம் நம்ம கல்ச்சரில், நார்த் இந்தியன் கல்ச்சரில் இருக்குது. குருவோட காலில் விழுந்துலாம் வணங்குவாங்க. ஜீசஸ் வந்து அந்த அம்மாவுக்கு குரு போல், அதனால தான் அவங்களாம் ரபின்னு அவரை கூப்பிட்றாங்க. அதனால் அந்த பரிமள தைலத்தை, காஸ்ட்லி தைலத்தை வாங்கிட்டு வந்து ஐயாவோட காலில் ஊற்றி, இயேசுராஜாவோட காலில் ஊற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டவங்க அவங்க. அப்போ ஜீசஸ்கோட மைண்டில் இவங்க இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன் மைண்டில் இருப்பாங்க? காலில் பரிமள தைலம் பூசினதுனாலையா? ஏங்க நம்ம ராஜாக்கு எல்லார் பேரும் ஞாபகம் இருக்கோங்க, காலில் தைலம் பூசினா தான் நம்ம ராஜா ஞாபகம். பாருண்ணா, உங்களுக்கு ஒரு பேரே தாய் தப்பன்னு வச்சிருக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளை, என்ன பேர் வச்சிங்க? தேடினுங்கிறோம். தாயின் கருவிலே உருவெடுப்பதற்குமாக பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர்னா பேர் வச்சார் நமக்கு தெரியல, நம்ம மாற்றி மாற்றி பேர் வச்சுக்கிறோம். அவர் வச்ச பேரை நம்ம வைக்க மாட்டோம். அவர் வச்ச பேரை சொல்லி அவர் கூப்பிட்டார்னா செத்தவங்க கூட எழுந்து வருவான். அந்த பேர் அவருக்கு மட்டும் தான் தெரியும். 600 கோடி மக்கள் இன்றைக்கு வாழ்கிறார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் வாழ்ந்து மரித்து போய்விட்டார்கள். எல்லாரையும் பெயரிட்டு அழைக்கிறவர் தான் நம் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். வெறும் 600 கோடி பேர் தாங்க இங்கே இருக்கோம். நம்ம மில்கி வே கேலக்சியிலே வானத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. மனுஷனை விட பல கோடி மடங்கு நட்சத்திரங்கள் இருக்குது. அவ்வளோ பெரிய பெரிய நட்சத்திரங்கள். எல்லாத்தையும் பேரிட்டு அழைக்கிறார் என்றால் மனிதர்களை கட்டாயமாக பேரிட்டு அழைப்பார். இப்போ லாசரஸ் வீட்டுக்கு ஜீசஸ் வராரு. ஜீசஸ் வரணும், ஆனால் ஜீசஸ் டிலே பண்ணுறார். அவங்க சொல்கிறாங்க, அவன் வந்து உடம்பு சரியில்லாத இருக்கிறான் அப்படின்ன பிறகு இன்னும் 2 days ஜீசஸ் எக்ஸ்ட்ரா அங்கே ஸ்டே பண்ணுறார். அவருக்கு ட்ராவலுக்கு 2 days தேவை. 2 நாளில் இந்த ஊருக்கு வரலாம். ஆனால் அவர் எத்தனை நாள் தங்குறாரு? 2 நாள் அங்கேயும் தங்கிட்டார். அப்போ 4 நாள் ஆக போகிறது. ஜனங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரொம்ப முடியாமல் இருக்கார், ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கார். SpO2 லெவல் டவுன் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் லெவல் டவுன் ஆயிடுச்சு, ECG ரொம்ப மாற்றங்கள் காட்டுது, மூச்சு விடவே கஷ்டப்படுறாரு, வென்டிலேட்டரி சப்போர்ட்டே அவரால் தாக்கு பிடிக்க முடியலையாம். அதனால் உடனே வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் எத்தனை நாள் கழித்து வர்றாரு? 2 நாள் கழித்து வருகிறார். ஓகே, நம்மளும் அப்படி தான். எமர்ஜென்சின் போது சில நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக டிலே ஆகிடும். அந்த நேரத்தில் தான் வண்டியில் பெட்ரோல் இருக்குது, அந்த நேரத்தில் தான் நமக்கு ஸ்டமக் அப்செட் ஆகும், அந்த நேரத்தில் தான் பயம் வரும், மூளையே வேலை செய்யாது இருக்கும். அந்த மாதிரி இல்லை நம்ம ஜீசஸ் வந்து அவர் எதை பார்த்தும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. அவர் பயப்படவே மாட்டார். ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். இப்போ ஜீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாருங்க. ஹீ இஸ் ஆல்ரெடி 2 days டிலே. அவன் வந்து
எப்போ முடியாதுனாங்களோ அன்னைக்கு ஜீசஸ் கிளம்பி வந்திருந்தாருனா கூட அட்லீஸ்ட் பாடியாவது பார்த்துருக்கலாம். இன்றைக்கி ஜீசஸ் வர்றதுக்குள்ளே என்னத்தை பண்ண போகிறாங்க? அடக்கம் பண்ண போகிறாங்க. நம்ம சர்ச்சில் ஒரு மகளோட அப்பா அப்படி தான் இறந்துட்டார். முன்னாடி நாள் நைட்டு இறந்தார். பிள்ளை காலையில் எழுந்து அது ஒரு டாக்ஸிலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டு புறப்பட்டு போய் சேர்கிறதுக்கே ஈவினிங் ஆச்சு. விடிய காலில் கிளம்புனாங்க, அதில் மிட் நைட்டு கிளம்புனாங்க. நைட்டெல்லாம் வண்டி ஓடி, கார் ஓடி, பகலெல்லாம் கார் ஓடி, சாயந்தரம் 6 மணிக்கு போய் சேர்ந்துச்சு. 4 மணிக்கு எடுத்துட்டாங்க. ஒரே அழ. இது அப்படி தான் ஜீசஸ் வராரு, அடக்கம் பண்ணிட போகிறாங்க. ஆமே. இந்த விஷயம் வந்து சீஷர்களுக்கெல்லாம் தெரியும். லீடர் என்ன பண்ணுறாருன்னு கூட இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். லீடர் பண்ணுற மிஸ்டேக்ஸு அதோட ரொம்ப கன்ஃபார்ம்டாக தெரியும். ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் அப்படி போகிறாரு, ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி ஜீசஸ் வந்து 12 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நம்ம புறப்பட்டு போகலாமா? ஆமென். ஆனால் அந்த ஊரில் தான் ஏற்கனவே ஜீசஸை கொல்லிருந்து கொலை செய்ய தேடினாங்களாம். அப்போ ஜீசஸ் வந்து அங்கே போகிறாரு. ஜீசஸ் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரார். பகலுக்கு எத்தனை மணி நேரம் இருக்கா? 12 மணி நேரம் இல்லையா? படிங்களேன். பகலுக்கு 12 மணி நேரம்னு நமக்கு ஹிஸ்ட்ரி சொல்வதற்கு, மன்னிக்கவும் சயின்ஸ் சொல்வதற்கு முன்பாக ஜீசஸ் சொல்லி கொடுத்துருக்காருங்க. படிங்க. பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடற மாட்டான். அப்போ பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். ஏன் ஜீசஸ் இதை சொல்கிறாருன்னா, நான் வந்து வெளிச்சத்தில் போயின்னுங்கிறேன். இப்போ வெளிச்சத்தில் போயின்னுங்கிற என்ன அவங்க அட்டாக் பண்ண முடியாது. ஒரு டைம் வரும், நானே என்னை இருளுக்கு ஒப்பு கொடுப்பேன் கெத்செமனே தோட்டத்தில் போய். அப்போ தான் அவனுக்கு என்னை தொட முடியும். பகலாக தான் இருக்குது, பயப்படாதீங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது என்பதைத்தான் இயேசுங்க சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம லைஃப் கூட இப்போ பகலாக இருக்குது. நம்ம ஒன்றும் இந்த சூரிய ஒளியை பார்த்து அந்த பகலில் தைரியமாக நினச்சி வாழ்கிறோம். அஃப்கோர்ஸ் சூரியன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கிஃப்ட். அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய். இப்போ ஜீசஸ் தான் டெத், ஹீ இஸ் டிக்ளேரிங் த டெத் நியூஸ். இறந்து போயிட்டான். லாசரு நித்திரையடைந்திருக்கிறான். ஆமென். நித்திரை என்ற வேர்டு வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஷன். என்னங்க பண்ணுகிறாரு? நித்திரை பண்ணினுங்கிறார். என்ன பண்ணுகிறாரு? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அப்போ ஆகிட்டு செத்துட்டாங்க. என்ன பண்ணுறாரு? என்னங்க பண்ணுகிறாரு? அவர் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போனா தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் நித்திரை அடைந்தார்னா செத்துட்டார். அந்த வேர்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் என்னைக்கு கிறிஸ்து பூமிக்குள்ளே வந்தாரோ அதன் பிறகு எல்லாருடைய பிலீஃப்மே ரிசரக்ஷன் பக்கம் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி உயிர்த்தெழுதலே இல்லை என்று சாதிக்கிற சதிசெயர் கிடையாது. அவன் மண்ணோட தான் போகணும். எப்படி மண்ணிலேருந்து வருவான்? எப்படி வருவாங்களா? போய் கல்லறையில் போய் பார்த்தா இருக்கவே மாட்டாங்க. டெத்து அடக்கம் பண்ணுறப்ப போகணுமே, அப்போ இருந்தாங்களே அவங்க. நீங்கள் கல்லறை தோண்டி பட்டிலாம் இருக்க மாட்டாங்க, மண்ணு தான் இருக்கும். எப்படி வருவாங்க? கரெக்டாக சொன்னீங்கய்யா. தாய் வயிற்றில் எப்படி இருந்தாங்க? அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் கல்யாணம் பண்ணாங்க. இந்த ஆள் உள்ள வந்துச்சு. உருவானது போன்று உயிர்த்தெழும்போதும் இதே தான் நடக்கும். அல்லேலூயா. அது தாயின் கருவிலிருந்து உருவாகும், இது பூமியின் கருவிலிருந்து உயிர் உண்டாகும். அல்லேலூயா. அதை செய்ய வல்லவர், அது அவரோட விஷயம். ஞானஸ்தான தொட்டியில் நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது நம்ம பரலோகத்தில் நம்ம கரு உருவாகிறது. ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ அங்கே உருவாகிறோம். ஓகே. இப்போ நித்திரை அடைந்தான். சரியானவரே, நித்திரை அடைந்தானா? தூங்க விட்டிங்களா? தூங்கிட்டானா? ரெஸ்ட்டில் இருக்கிறானா? அப்போனா சரியாயிடுவான், விடுங்க, நீங்கள் போனால் சரியாயிடும். அதனால் இயேசு அவர் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குகிறார்களே என்று சொல்லும்போது ஜீசஸ் இப்போ சொன்னார், ஹலோ கவனிங்க 12 பேரும் சொல்லுங்கள் ஜீசஸ். நித்திரைன்னு நான் சொன்னது என்ன தெரியுமா? செத்துட்டான். நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா ஆல் அவுட்டு, போயிடுச்சு, மேல்லோகம் போயிட்டார். நேற்றுக்கு ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் இருக்கும்போது அந்த பிரதர் பேசுகிறார், கேவா கேசவா கப் விட்டாரையோ அப்படின்னா. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு, எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கப் விட்டாரையோ, ஹிந்திக்கார போல, எப்போ எடுக்கிறீங்க? சரி, இப்பொழுது இயேசு ஹி இஸ் டெட், நம்ம அங்கே போவோம். எவ்வளோ நாள் அவங்களுடைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணோன்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் ரிச் பீப்புளால் தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண முடியும். சரி, போவோம் வாருங்கள்.
அந்த ஊரில் 2 ப்ராப்ளம் இருக்குது. ஏற்கனவே இயேசுவை கல்லெறிய தோணுனாங்க. ஆமென். ஜீசஸை கல்லெறிய தோணும்போது, பொதுவாக லீடரை கல்லெறிய தோணும்போது டிசைபிள்ஸ் கூட இருந்தாங்கன்னா, எங்கள் தலைவர் அடிக்காதன்னு வந்து முன்னாடி நிற்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கல்லடி யாருக்கு தான் விழும்? டிசைபிள்ஸுக்கு தான் விழும். அவங்களாம் அடி வாங்கி முடிஞ்ச பிறகு தான் லீடரை பிடிக்க முடியுது. உலக நீதி. ஆனால் நம்ம லீடர் அப்படி கிடையாது. டிசைபிள்லாம் என் பின்னாடி போ, நீ கல்லை ஏன் மேலே அறின்ற லீடர். அதை இது வரைக்கும் அவன் பார்த்ததில்லை போல். அவன் சொன்னான், அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள், நீங்கள் மறக்கூடாத ஒரு ஆள், தாமஸ் த டிடிமஸ். தாமஸ் த ட்வின். பேர் பாருங்கள், என்ன பேருங்க? தாமஸ் த டிடிமஸ், திதிமு எனப்பட்ட தோமா. அவன் பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் தான் டபுள் மீனிங்கில் பேசுகிறானா இல்லை எக்ஸ்ட்ராவாக பேசுகிறானா தெரியல. வாங்க வாங்க அவர் கூட போய் நாமும் மரிப்போம் என்று சொல்லுகிறார். அந்த வேர்டுக்கு ஜீசஸ் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பேசியிருக்காரு. வாங்க அவரோட போய் என்ன பண்ணுவோம்? மரிப்போம். வாங்க போய் சொல்லுங்கள், போய் சாவும், எல்லாம் வாங்க செத்து போகலாம், வாங்க இவர் கூட போய் என்ன பண்ணலாம்? செத்து போகலாம். பிரதர் சிஸ்டர், ஜீசஸ் கூட போகிறது நம்ம செத்து போகிறதுக்கு இல்லை. ஆமாம், அவர் செத்து போயிட்டாரு நம்மளை வாழ வைக்கிறதுக்காக. ஆமாம், அவர் தான் சாக போகிறாரு. தோமா, நீ ஒன்றும் சாக போகிறது இல்லை. அவர் செத்துட்ட பிறகு அந்த பாதையில் போய் நீ நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க போகிற. அவர் ஒருத்தர் தான் மரணத்தை தழுவி பாதாளத்துக்கு இறங்கி 3 நாள் படாத பாடுபட்டு மரித்த ஆத்துமாக்களை எல்லாம் காப்பாற்றினார். உன் வேலை ஜஸ்ட்டு போகிறது தான் தோமா. ஊழியக்காரர்களே, நீங்கள் எந்த ஆத்மாவும் மரித்த பிறகு காப்பாற்ற போகிறதில்ல. நீங்கள் ஜஸ்ட் நித்திய ஜீவனுக்குள்ளே பேசேஜ் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஒரு ஏரோப்ளைன் பயணம் போகிறது போல் ஜீசஸ் கையை பிடிச்சிட்டு நடந்து பரலோகத்துக்கு போக போகிறீங்க. நீங்கள் ஏன் தோமா சாக போகிறீங்க? இல்லை, இந்த தோமா வந்து சாதாரண ஆளுங்கள்ல. இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷர்களில் ஒருத்தருங்க. இவர் பேர் வந்து டவுட்டிங் தாமஸ், சந்தேகத்தின் தோமா, குழப்பத்தின் தோமா, சந்தேகப்படுகிற தோமா என்கிற பெயர். பிறகு அவர் சந்தேகம்லாம் நீங்கி தான் ஊழியத்துக்கு வந்தார். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டிருந்தார். லாஸ்ட் ரொம்ப மோசமாக சந்தேகப்பட்டார். இது இயேசுவே இல்லைன்ட்டார். இப்போ ஜீசஸ் சொன்னார், இங்கே வா, வாடா, கிட்ட வா. ரோமர்கள் அடி வாங்கியிருக்கிறியா? வாங்கினதில்லை. பார்த்துருக்கியா? வாங்கினதை பார்த்துருக்கேன். எப்படி அடி விழும் தெரியுமா? பார்த்துருக்கேன். எத்தனை பேரோட அடக்கத்தை நீ பண்ணியிருப்ப, எங்கெங்கெல்லாம் குத்து விழுந்திருக்கோம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். வா, கையை விட்டுப்பார், விழாவில் விடுறா, வா. ரோமனுடைய சாட்டை அடியே ஜனங்க தாங்க முடியாது, செத்து போயிடுவாங்க. அவன் அரக்கனுங்க, காட்டுவாசிங்க, ஆதிவாசிங்க, அரக்கன் ஆர்மி. அவன் என் ராஜா, வல்லமையுள்ள ராஜா. அவருடைய பாடுகள் மத்தியில் செத்து உயிரோடு எழுந்து வந்தால் சந்தேகப்பட்டுருக்கான். விழாக்குள்ளே கை விட்றான்னு விட்டான். சொன்னான், என் தேவனே, என் தேவனே, மை லார்ட், மை காட். என் தேவனே, என் தேவனே, மை லார்ட், மை காட். ஒண்டர்ஃபுல்ல. இந்த தோமா தாங்க அன்னைக்கு அங்கே இருக்கார். ரைட், ஓகே, வாங்க புறப்பட்டு போகலாம். நீங்கள் இந்த அண்ணன் சொல்லும்போது சொன்னார், நான் இந்த அதிகாரத்தை லிசன் பண்ணிட்டு வந்தேன். லிசன் பண்ணிட்டு வரும்போதே எனக்கு வந்து அந்த ஒரு ட்ராமடைஸ் ஒரு அந்த மூவி பார்த்தா மாதிரி இருந்துச்சு, அந்த ரியாலிட்டி பார்த்தா மாதிரி இருந்துச்சு. நம்ம கூட ஆண்டவர் கையில் கேட்கலாம், அப்பா நீங்கள் போனீங்களே, அது எப்படிப்பா, என்னையும் இந்த கனவில் கூட்டு போங்க. அப்போ நான் ஜீசஸ் என்ன பண்ணுவார், நம்ம கூட்டி கொண்டு போவார். நீங்களும் அந்த 12 பேரில் 13வது ஆளாக நினச்சிக்கங்க. அந்த 12 பேர் போகிறாங்க, கூட ஜீசஸ் போகிறாரு, நீங்கள் பின்னாடி போகிறீங்க. உங்கள் ராஜா போகிறாரு, உங்கள் ராஜாவுக்கு 12 சீஷர் இருக்கிறாங்க, கூட நீங்கள் போகிறீங்க. அங்கே ஒரே குழப்பமாக இருக்குது, வரமாட்டுறாங்க. வந்தாலும் அப்படி குறை சொல்லணும் வராங்க. ஆனால் உங்களுக்கு ஜீசஸை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்கிறீங்க, ஜீசஸ் நான் சத்தியமாக நம்புகிற ஜீசஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவன்லாம் சந்தேகப்படுவானா, நான் சந்தேகப்பட மாட்டேன். நீங்கள் புறப்படுறீங்க. ஆமேன். புறப்பட்டு இயேசு போகிறார். அங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு டெத்து வீட்டுக்கு போகும்போது அந்த என்ட்ரன்ஸில் போனதுமே நம்ம ரொம்ப வேண்டியப்பட்டவங்கன்னா அங்கே என்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஃபோக்கஸ் ஃபுல்லாக யார் மேலே தான் வரும்? இந்த வந்திருக்கிற இந்த மனுஷன் மேலே தான் வரும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. இவனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மரித்தவனை கூட விட்டுருவாங்க. எல்லாம் எங்கே வருவாங்க? எங்கே வருவாங்க? வருகிறார்கள். இயேசுவும் 12 சீஷர்களும் வராங்க. They know what's going to happen because Jesus is the real king. Jesus is the real savior. Jesus is the real family friend. நமக்கு தெரியுங்க. அவங்க வரும்பொழுதே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அருகில் உள்ள பெத்தானி, இது வந்து எருசலேம்லேருந்து 2 மைல்ஸ் தான், சிட்டிக்கு வராரு. இப்போ ஆமாம், வர்றதை கேள்விப்பட்ட உடனே
மார்த்தாள் பாதி வழியில் வராங்க, ஹாஃப் வேல வந்துட்டாங்க. மரியாள் வீட்டில் உட்காந்து அழுதுனுங்கிறாங்க. இந்த மார்த்தாள்ன்றவங்க பாதி வழியில் வந்துட்டு, ஐயோ ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தா என் தம்பி மறிச்சிருக்க மாட்டானே, என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டேனே என்று ஊர் அறிய எல்லாரும் முன்பதாக சொல்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணியிருப்போம்? மார்த்தாள் அப்படியே இங்கே அணைச்சிட்டு தலையை லேசாக தடவி கொடுத்துட்டு, சாரிம்மா, நான் ரொம்ப பிஸியாக இருந்தேம்மா, நான் வெளிநாடு போயிருந்தேம்மா, நான் வெளியூருக்கு போயிருந்தேம்மா, எனக்கே உடம்பு சரியில்லைம்மா, நானே ஹாஸ்பிட்டலில் இருந்தேம்மா, மினிஸ்ட்ரியில் ரொம்ப பிஸிமான்லாம் சொல்லுவோம். சே, நம்ம வார்த்தைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளோ தூரங்க. சே, ஐயோ, வாழ்ந்துருந்தா அவர் கூட வாழ்ந்துட்டு அவர் கூடவே சத்து போயிருக்கலாமேன்னு தோன்ற அளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு வேர்டு. உலகத்தில் எந்த தலைவனும் எந்த மனிதனும் எந்த மகானும் சொல்லாத ஒரு வார்த்தை. இதை படிக்கும்போது அப்பா என்னப்பா இது, உண்மையிலே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய பேர் ஒரே பேரான குமாரன் தான்ப்பா, உன் வாயில தான்ப்பா இந்த வார்த்தை வரும். சினிமா டைலாக் பேசுகிறவங்களுக்கு கூட இந்த வார்த்தை சொல்ல பயம் வரும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு அந்த லேடியை பார்த்து சொல்கிறார். உன் தம்பி சத்துட்டான்ல, அவனோட ஜீவனே என் கையில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பெரிய ரகசியத்தை அவிசுவாசியாக மார்த்தாளுக்கு சொல்லித்தர போகிறார். நம்மளும் அவிசுவாசிகள் தான். விசுவாசி என்கிற போர்வையில் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு கர்த்தர் விசுவாசத்தை சொல்லி தருவாராக. சொல்லுகிறார், உன் சகோதரன் மறுபடியும் எழுந்திருப்பான். யுவர் பிரதர் வில் ரைஸ் அப் அகெயின். அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ஆண்டவர்? அல்லையா, உங்கள் என் தம்பி எழுந்துப்பான்னு நீங்கள் என்ன ஆண்டவரே, நீங்கள் எப்படி ஆண்டவரே சொல்லுவீங்க? உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். இப்போ இந்த வேர்டை நம்மலாம் பேசும்போது கூச்சத்தோட பயத்தோடு பேசுவோம். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார் தான் நானே ப்ரீச் பண்ணுவேன். ஒருவேளை இந்த உலக டெக்னாலஜி வச்சுக்கிட்டு ஏஐ டெக்னாலஜி வந்துட்ட பிறகு ஏதாவது பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் உயிர்த்தெழ வைக்கிறதும் பிறக்க வைக்கிறதும் ஜீவனை கொடுக்குறதும் இதெல்லாம் நம்ம கையில் இல்லைங்க. அப்போ மார்த்தாள் ஷி வாஸ் வெரி கேஷுவல். தெரியும் ஆண்டவரே, கடைசி நாளில் என்ன பண்ணுவான்? உயிர்த்தெழுவான். நான் சதிசேகர் ஃபேமிலியில் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் விசுவாசிகள் ஆண்டவரே, சதிசேகர் தான் சொல்லுவாங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சார். நான் உங்கள் டீம் ஆண்டவரே, நான் உங்கள் டிசைபிள் ஆண்டவரே என்று அவங்க சொல்கிறாங்க. அவன் எனக்கு தெரியும் ஆண்டவரே. இப்போ தாங்க 25 வசனத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இயேசு அவளை நோக்கி, படிக்கலாமா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு நல்ல கை தட்டு கொடுக்கலாமா? என்னை நீ நம்பினா ஒருவேளை உன் உயிர் போனாலும் நீ மறுபடியும் எழுந்திருப்பாய். எத்தனையோ ஹிஸ்ட்ரி புக்ஸ் இருக்குது, இதிகாசங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது. நிறைய உலகத்தில் பல நாடுகளில் அவங்கவுங்களுக்குன்னு மதங்கள் இருக்குங்க. இந்த பேச்சை யாருமே பேசலை. உயிர்த்தெழுதலை பற்றி பேசலை. மறுஜன்மம் ஒன்றுக்குது, நீ நல்லது பண்ணியனா புண்ணியம் பண்ணியனா மோட்ச லோகம் போவ என்றெல்லாம் அப்படி காணாததை அந்த அதற்கு பிற வானம் அங்கே தான் இருக்குது, மோட்ச லோகம் அப்படி தான் பேசிட்டு போனாங்க. இவர் மாத்திரம்தான், நான் தான் அந்த உயிர்த்தெழுதல், ஐ ஆம் த ரிசரக்ஷன். உன்னை உயிரோட எழுப்ப வந்த டாக்டர் நான் தான். உயிர் எங்கேயா இருக்குது? எனக்குள்ளேயே இருக்குது. நான் வச்சுக்கிற டப்பாவில், நான் வச்சுக்கிற ப்ரீஃப் கேஸில் இருக்குல்ல. ஓல்டன் டேஸில் நம்ம பார்த்தோம்னா டாக்டர்ஸ் பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் ஒரு ஊசி வச்சுருப்பாங்க. அந்த ஊசி போட்டால் என்ன ஆகும்? அந்த லாஜிக்லேயே தான் என்ன போட்டுக்கணும், ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஊசி போட்டுக்கிறேன். நம்ம இயேசு தாங்க அந்த ஊசியே, அந்த உயிரே அவர் தாங்க. ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். அவளை பார்த்து பேசுகிறாரு. இந்த லேடி விசுவாசிக்கிற மாதிரி தெரியவில்லை. என்னை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அந்த அம்மா ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீர்தான் உலகத்தில் வருகிறவான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு விஷயம் மரியாளுக்கு தெரியப்படுகிறது. ரகசியமாய் போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே இது செகண்ட் ரெக்கமெண்டேஷன். ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் அக்கா, ஏன்னா தேர்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன். ஜீசஸ் லாஸ்டர் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், வாங்க பப்ளிக் விட போனாங்க. செகண்ட் ரெக்கமெண்டேஷன் அக்காவே வாசலில் போயிட்டாங்க. தேர்ட் ரெக்கமெண்டேஷன் மேரி. அவன் ஜீசஸ் இன்னும் வீட்டுக்கு போல, எந்த இடத்துல ஊரில் உட்காந்துருக்காரோ அங்கே உட்காந்துருக்காரு. நவ் மேரி இஸ் கோயிங் தேர். ஆமென். 2-3 விதமான இன்விடேஷன் ஜீசஸ்க்கு. ஃபஸ்ட் இன்விடேஷன் உடம்பு சரியில்லை வாங்க. செகண்ட் இன்விடேஷன் ஜீசஸ் நீங்கள் முன்னாடியே வந்திருந்தால் நல்லாயிருக்கும். தேர்ட் இன்விடேஷன் அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே
இங்கே இருந்திரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நம்மளாம் இமோஷனல் பீயிங்க. நம்ம அன்புக்கு கட்டுப்படாதவங்க யாருமே கிடையாது. உணர்ச்சிக்கு கட்டுப்படாதவங்க யாருமே கிடையாது. மனிதர்கள் கையில் தான் ஒன்று. எவ்வளோ பெரிய அரக்கனாக இருந்தாலும் ராட்சசனாக இருந்தாலும் அவனே அன்புக்கு கட்டுப்படுவான். நமக்கு ஏஐ வேர்ல்டில் இந்த பயம்தான். நம்ம பவரெல்லாம் ஏஐ கையில் கொடுத்துட்டு எல்லாம் கம்ப்யூட்டர் ரோபோட் உண்டாக்கிட்டோன்னா இரக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல அது கொடுக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அது நம்முடைய உள் உணர்வை தாண்டி நம்முடைய டிஎன்ஏக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் ஏஐக்கு தர முடியாது. நம்ம போடுற சிஸ்டமை பண்ணோம். தடுனா தடு, அடினா அடி, நிறுத்துனா நிறுத்து, அணைனா அணை. ஆமாம், emotion. She was carried by her own emotions which could speak to Jesus. அவளோட அழ, அவர் காலில் விழுந்து அழ என் ராஜாவை மூவ் பண்ணுச்சு. Jesus was moved with compassion. அழறவங்களாம் ஒரு நாளும் அப்செட் ஆகாதீங்க. உங்கள் ஆண்டவர் காலில் விழுந்து அழங்க. யார் இந்த விஷயத்துக்கு மூவ் ஆகிறாங்களோ ஜீசஸ் கண்டிப்பாக மூவ் ஆவார். இந்த பிள்ளைகளை நம்ம பார்ப்போம், பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நினச்சதை சாதிக்கும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்பு கட்டுறோம். என்ன நினச்சிக்கிறேன்? ஊயின் எல்லாம் குதின்னு குதிப்பாங்க. பார்த்தா அது உட்காந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்னு இருக்கும். அப்படியே குதிச்சு உன்னை என்ன பண்ணுற மாதிரி ஊயின் சவுண்டெல்லாம் போட்டு. ஷி கேன் மூவ் த ஃபாதர். அவளுக்கு தெரியும் இவரை எப்படி ஓகே பண்ணுறது. சத்தியமாக சொல்கிறாங்க, நமக்கு தெரியும் நம்ம ஜீசஸை எப்படி ஓகே பண்ணுவது என்று. நம்ம இயேசு நம்மை கைவிட மாட்டார். அவர் காலில் விழுந்து அவரை போல காப்பாற்றுற ஒரு கர்த்தர் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் அவரை மூவ் பண்ணல, செகண்ட் இன்விடேஷன் அவரை மூவ் பண்ணல, தேர்ட் இன்விடேஷன் அவர் மூவ் ஆயிட்டார். இந்த லேடி பண்ண இன்விடேஷன். திருச்சபையே, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் இயேசுதான் உன் ரட்சகர். இனி நேரத்தை வீணடிக்காத, அவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள். ஜீசஸ் சொன்னார், இந்த இடத்துல இந்த பூமியில் யாருமே குட் போர்ஷன் வாங்கலடா, இந்த மேரியை தவிர. அவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதை யாரை எடுக்கவே முடியாது. ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்துருக்கிற சேரை முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்புங்க, அடுத்தால் வரணும், கடவுளை பார்க்கணும் சொல்கிற கடவுள் நம்ம கடவுளில் வந்து உட்காந்துட்டியா, இந்த இடமே உனக்கு போகாது, நான் உன் அருகினிலே தான் இருப்பேன் என்று சொல்கிறான். ஸோ ஷீ கிரைட், ஹீ கிரைட். அவள் அழுதால், அவர் அழுதார். நீங்கள் அழுதீங்கன்னா இயேசு கண்டிப்பாக நம்முடைய துக்கத்தை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஹீ is the one who created emotions. நம்முடைய உணர்ச்சிகளை படைத்த இயேசு அவரே உணர்ச்சி உடைய தேவனாய் இருக்கிறார். ஹீ கிரைடுங்க. 35 வசனம் சொல்கிறது இயேசு கண்ணீர் விட்டாது. எழுதுறது ஜான் காஸ்பல். ஜானுக்கும் ஜீசஸ்க்கு ரிலேஷன்ஷிப் உனக்கு தெரியும். இயேசுவுக்கு அன்பான சீஷன். நம்ம மீதி பேருக்கெலாம் ஜீசஸ்க்கு அன்பு இல்லையா? இது ரொம்ப இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த சீஷன். ஜீசஸோட இன்னர் சர்க்கிளில் உள்ள 3ல் உள்ள நம்பர் 1. அவங்க அம்மாவை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே உன் தாயின்னு தன்னை பெத்த தாயை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனார். என்ன மாதிரி ஜான் ஆண்டவர் நம்பி இருப்பார் பாருங்க. ஜானோட தலையில் உள்ள முடியை கூட அவர் தொட உள்ள வரலாறு சொல்லுகிறது. யோவானை யாராலும் சாகடிக்க முடியல, அவரே வயசாகி பத்மூத்தீவில் இறந்தாருன்னு. இந்த ராஜா, இயேசு ராஜா, அதை யோவான் ரெக்கார்ட் பண்ணுறான். இயேசு அழுதுட்டாருங்க. இயேசுக்கு அழுதாரா? ஆமாங்க. எப்போ அழுதாரு? இல்லை, இந்த மேரி அவர் காலை பிடிச்சிட்டு அழுதாங்கல்ல, அழுதுட்டாருங்க. நிஜமாவா? எழுது. இயேசு கண்ணீர் விட்டார். வண்டர்ஃபுல். ஜீசஸ் கண்ணீர் விட்டு, சரிம்மா போயிட்டு வரேன், அடுத்த மாதம் வரேன், உடம்பு பார்த்துக்கோ, காசு நான் கொடுக்குறேன், ஒரு மாதத்துக்கு நான் மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுக்குறேன், கஷ்டமாக இருக்கும்போது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு என்று சொல்கிற இயேசு இல்லை, அந்த அண்ணனையே எழுப்பி கொடுக்கும்படியாக வருகிறேன். ஜீசஸ் கிட்ட இதாங்க ஒன்று. நம்ம லைஃப்பில் இப்போ கூட மிரக்கல் பண்ண முடியுங்க. இது ஒரு கதை போல் கேட்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் ஜீசஸ் வந்தார்னா எப்போனாலும் எதுனாலும் நடக்காங்க. அதான் கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒன்று.
We are dependent on prayers. We are dependent on Jesus. இயேசுவோட காலில் விழுகிறவனால எப்போனாலும் அற்புதம் நடக்கும். அந்த ஊரில் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. நிறைய பேரோட டெத்துக்கு ஜீசஸ் போயிட்டு வந்திருப்பார். நிறைய பேரை பார்க்க போயிருப்பார். அந்த ஊரில் இந்த லாசர் செத்த அந்த 4 நாளில் எத்தனையோ கலர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த லாசருக்கு ஒரு அற்புதம் நடந்தது. இந்த மார்த்தாள் மரியாள் ஃபேமிலி அற்புதம் நடந்தது. அப்படி தான் நம்ம ஒருவேளை நேற்று எதுக்கோ தோற்றுருப்போம், ஆனால் இன்றைக்கு தோக்க மாட்டோம். கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை வாழ வைப்பார். கைவிடுகிற தேவன் அல்ல. இட் இஸ் ரியல், இட் இஸ் ஹேப்பனிங். ஒருத்தர் அந்த வியாதியில் இறந்துருக்கலாம், இன்னைக்கு நம்மளை காப்பாற்றுவார். எத்தனையோ மிரக்கல் செய்கிற தேவன் நம் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? செய்வார். ஜீசஸ் வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். கல்லறைக்கு வருகிறார். வந்து மரித்து எத்தனை நாள் ஆயிருக்குது? 4 நாள். அதை அவர் கேட்கவே இல்லை. வந்து கல்லறைக்கு வந்து அது ஒரு குகையாக இருந்தது. யூதர்களுடைய அடக்க முறைமையை தான் நான் சொன்னேன் பாருங்கள். பாடியை குகையில் வச்சு மூடிடுவாங்க. இந்த கபோர்டு மாதிரி இருக்கும், குகைக்குள்ளே போய் வச்சுட்டு மூடிடுவாங்க. ஃபியூ டேஸ் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு இந்த பியூரிஃபை ப்ராசஸ்லாம் ஆகி அந்த சரீரம்லாம் மக்கி எல்லாம் தண்ணி வாசனை திரவியங்கள் போடுவாங்க. அந்த ஸ்மெல் வெளியே வராத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ எவ்வளோ பீரியட்னு எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் எலும்புகளை எடுத்து தனியாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் பண்ணி அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க முற்பிதாக்களோட போன்ஸ் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா இறந்தவங்களை எடுத்து குளிப்பாட்டி க்ளீன்லாம் பண்ணி புது ட்ரெஸ்லாம் போட்டு பண்ணுவோமா? ஆமாம். அந்த இறந்தது ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் கூட சேர்ந்து திரும்பி மாலைலாம் போட்டு, இறந்தது ஒய்ஃப்னா திரும்பி ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அதெல்லாம் பண்ணுவோம். இவங்க ஒரு ஸ்டெப்பு மேலே போவாங்க. அந்த சரீரத்தை சீலைகளில் சுற்றி அவங்க அடக்கம் பண்ணப்பட்டு எல்லா போன்ஸையும் பார்த்து, நம்முடைய ஏரி மேடைகள்லாம் இருக்குல்ல, இறந்துட்டவங்க ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி ஸ்க்ரூஸ் வச்சவங்க, பிளேட்ஸ் வச்சவங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த பிளேட்டு ஸ்க்ரூலாம் சாம்பல் ஆகாது, அதை எடுத்து போட்டு கொடுப்பாங்க. எத்தனையோ பேர் வீட்டில் அவங்க அப்பா கூட வச்ச ஸ்க்ரூ பிளேட்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க அப்பாவோட உடம்புல இருந்தது. அந்த மாதிரி இவங்க போன்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க? ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இந்த லாசரஸ் வந்து 4 நாள் ஆச்சு மரித்து. அதனுடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க? கல்லறையில் குகையில் வச்சுருக்காங்க. இதுக்கு தான் கல்லறை. இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு சரீரம் மக்கின பிறகு வெறும் போன்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க? அடக்கம். இது யூதருடைய முறை. நம்ம அந்த முறையை நம்ம கண்ட்ரியில் பண்ண முடியாது. பெரிய பாப்புலேஷன், நம்மளால் அது பண்ண முடியாது. நம்ம கையில் அந்த அளவுக்கு சேஃப்டியான விஷயங்களும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த காலத்தில் வேறு வழியில் அவங்க பண்ணாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷன். நான் பைபிளிக்கல் என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு அவங்களோட கலாச்சாரம். பைபிளிக்கல் கிடையாது. எப்போதும் கலாச்சாரமும் வசனத்தையும் அவங்க மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதான் இயேசு சொன்னார், உங்கள் பாரம்பரியத்தினால நீங்கள் உங்கள் பாரம்பரியம்னு சொல்லுவார். சரி, ஓகே. இப்போ இவரை வச்சுருக்காங்க. மரித்தவனை அவர் என்ன பண்ணுங்க? கல்லை எடுத்து போடுங்கன்றார். என்ன பண்ணுங்க? என்ன ஆகும்? எல்லாம் மாஸ்க் போட்டுங்க, தூரம் நில்லுங்க, அதானே சொல்லணும். தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லு, ஓப்பன் பண்ணி அந்த நாத்தை வெளியே போட்டு அப்புறம் திறக்கலாம், அதானே சொல்லணும். அதுதான் மார்த்தாள் சொல்லுறார். ஆனால் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே. இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஃபஸ்ட்டு ரெப்யூக் ஃபார் மார்த்தா. நான் உனக்கு சொல்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. இன்றைக்கும் நமக்கும் இதாங்க, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மார்னிங் டியூஷனுக்கு அட்டன் பண்ணால் நம்ம அப்படி தான் மாற்றிட்டோம், தேவனுடைய மகிமையை காண்பாய். நேற்றுக்கு ஓஎம்ஆரில் ஊழியம் பண்ணிட்டு இன்றைக்கி பட்டாபுரம் ஊழியம் பண்ணால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இல்லை மகனே, நீ உட்காந்துக்கிற இடத்துல என்னை விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய். திங்ஸ் ஆர் வெரி சிம்பிள். திங்ஸ் ஆர் வெரி சிம்பிள். என் ஆண்டவர் பார்த்துப்பார். சிம்பிளிசிட்டி ஆஃப் ஃபெய்த்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு நாள் ஒரு எக்ஸாம் போயிட்டு இருந்தேன். இப்போ நான் கல்லூரி படித்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப பயந்து போய் பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமோன்னு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஏன் கூட ஒரு பாட்டி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு போக நின்றுட்டு இருக்குது. எதிர்க்க ஒரு பாட்டி நடந்து போகுது. எதிர்க்க போகிற பாட்டியை பஸ்ஸுக்கு ஏறுற பாட்டி கேட்குது. எதிர்க்க போகிற பாட்டி பஸ்ஸுக்கு போகிற பாட்டி கேட்குது, எங்கே போகிற? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்க்கா. நான் பண்ணுறதுனே தெரில, உடம்பே நல்லா இல்லை, நான் பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப கவலை. அப்போ எதிர்க்க கிராஸ் பண்ணி போகிற அந்த பைபாஸர் பாட்டி சொன்ன வார்த்தை எனக்கு இன்னி வரைக்கும் மனசு. தைரியமாக போடி, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். தைரியமாக போ, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். வா, அப்படியா? எவ்வளோ சிம்பிள் பாருங்களேன். நம்ம ஒரு வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி எல்லாம் பண்ணி கடவுள் செய்வாரான்னு தெரில, விடுப்பா. நோ, தைரியமாக போ, மரத்தை வச்சவன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அந்த கடவுள் பார்த்துப்பார் விடு அப்படின்வார். அவர் சும்மா சொல்கிறாரு பார்த்தா பல நேரம் ஒரு போல்டாக உட்காந்துக்கிறத பார்த்தா வேலையை செஞ்சுட்டு உட்காந்துப்பார். கடவுளுக்குறாரு பார்த்துப்பார். வா, நான் வந்து கடவுள் பார்த்துப்பாருன்னு எந்த வேலையும் செய்யாதீங்க நான் சொல்ல. நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இந்த ப்ராசஸில் செய்யும் தொழிலே தெய்வம். உலகத்தில்
நம்ம கிறிஸ்டியானிட்டியில் செய்யும் தொழிலில் தெய்வம். நான் என் வேலையை பண்ணிட்டேன், சாப்பாடு செஞ்சுட்டேன், குழம்பு செஞ்சுட்டேன், கர்த்தர் பார்த்துக்குவார், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், அவர் இருக்கார், நான் தனியாக இல்லை, கூட யார் இருக்கிறாரு, அவர் இருக்கார். ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்குறாங்க, என்னங்க வீட்டை ப்ரேயர் வச்சுக்கிறோம், 50 பேர் நிற்கிறோம், இவ்வளோ தான் சாப்பாடு செஞ்சுக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, அவர் இருக்கிறார், பார்த்துப்பார். யார் இருந்தார்? அவங்க வீட்டுக்கார். எப்படிங்க பார்த்துப்பார்? நான் ஃபோன் பண்ணேன்னா பக்கத்தில் பிரிஞ்சு வாங்கி வந்துடுவார். இந்த தயிருக்கெலாம் என்ன பண்ணுங்க, அது அவர் பார்த்துப்பார். தண்ணிக்கு என்ன பண்ணுங்க, அவர் பார்த்துப்பார். அம்மா பிளேட்டு கூட இல்லையா, அவர் பார்த்துப்பார். யாருங்க அது? அவர் அவங்க வீட்டுக்கார். எங்கே இருக்கார்? வந்துங்கிறார், கடைக்கு போயிருக்கார். எவ்வளோ போல்ட்டாக அந்த வீட்டுக்காரர் நம்புது. சொன்ன மாதிரி அவர் தான் பார்த்துக்கிட்டார். இந்த சாப்பாடே அவர் கேர் பண்ணல. அவ்வளோ சாப்பாடு, அவ்வளோ முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் பார்த்துக்கினது போல தான் இந்த அவர் ஜீவனுள்ள தேவங்க. அவர் பேர் இயேசுங்க. அவர் பார்த்துப்பார். நீங்கள் சொல்லலாம், இப்போ உங்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்கள் கூட வரார். நீங்கள் பயப்படும் போது அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார் தான். நாம் அவரை தான் நம்புகிறோம். அல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண, உலகத்தால் போல 99% நம்ம நம்பிக்கை, 1% கர்த்தர் நம்பிக்கை இல்லை. 99% அவர் நம்பிக்கை, இந்த ஒரே % தான் இந்த மண்ணான சரீரத்து மேலே நம்பிக்கை. அப்போ அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார் என்கிற அவர் பேச்சு தான் என் வாயில் வரப்போகிறது, உங்கள் வாயில் வரப்போகிறது. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லவில்லையா? கல்லை எடுத்து போடுங்க. ஹவ் போல்டு! ஊரே வந்து நின்றுச்சுங்க. இது ஜீசஸ் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்தில் இன்னொரு பட்டணத்துக்கு போகும்போது பல கிராமங்களுக்கு முன்னாடியே ஜனங்க போய் லைனில் நின்றுக்கிறாங்க. அவரை பார்க்க லைனில் நின்று இருப்பாங்க. சிலர் லேசாக அப்படி தொட்டுருவாங்க, சிலர் பேதுருவை தொட சொல்லுவாங்க, யாக்கோபை தொட சொல்லுவாங்க, யோவான். அவங்க தொட்டாலே அற்புதம் நடக்கும். இது பண்ணுறது ஜீசஸ். பெத்தானி ஃபுல்லாக ஜனம். ஏசு எங்கே இருக்கார்? அங்கே போயிருக்கார், டெத் வீட்டுக்கு போயிருக்கார். டெத் வீட்டுக்கு நான் பண்ண போகிறாரு, நான் பண்ண கல்லறையண்டா போயிட்டாராம், கல்லறையண்டா போயிட்டாராமா, நான் பண்ணுறாரு, கல்லை திறக்க சொல்கிறார். நியூஸ் பரவிக்கிட்டே இருக்குது. கல்லை திறக்க சொல்லுகிறார். கல்லை எடுத்து புரட்டி போடுங்கள். எல்லாருமே கையில் துணி வச்சுட்டு, கர்ச்சீப் வச்சுட்டு மூடி இருப்பாங்க, ஷால் போட்டுக்கிறோங்க, அப்படி மூக்க மூடி இருப்பாங்க. கல்லை புரட்டி தள்ளுங்கள். கல்லை புரட்டி தள்ள யாருக்குமே தைரியம் இருக்காது. ஆனால் வாலிப பிள்ளைங்க, துணிச்சலான பிள்ளைங்க, என்ன பண்ணுறவனே தெரியாத பெருமைக்கு ஸ்டைலுக்கு பண்ணுவான் பாரு, அவன் தான் தள்ளி விட்டுருப்பான். மீதி பேர் வரமாட்டாங்க. நீங்கள் போங்க, யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு எமர்ஜென்சி பெரியவங்களை கூப்பிடுங்க, அது பயந்து போயிடும். வாலிப பிள்ளைங்க, அவங்க அம்மா அப்பா யாரும் இருக்க மாட்டாங்க, துணிஞ்சு வந்துடுவான், நான் ஹெல்ப் பண்ணுறேன். கல்லை புரட்டி போட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. கல்லை எடுத்து போட்டார்கள். நம்மளால் என்னங்க பண்ண முடியும்? கல்லை எடுத்து தான் போட முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண போகிறாரு பாருங்க ப்ரேயர். கை எப்படி கூக்கிப்பீங்க பார்க்கலாம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். படிங்க 42. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். புரிஞ்சுங்க, மார்த்தாள் தனியாக இல்லை, இயேசு கூட இருக்கிறார். மரியாள் தனியாக இல்லை, இயேசு கூட இருக்கிறார். லாசர் செத்து போயும் தனியாக இல்லை, கூட இயேசு இருக்கிறார். இயேசு தனியாக இல்லை, இயேசு கூட பிதாவாகிய தேவன் இருக்கிறார். இதுதான் விஷயம் இங்கே. இப்போ புரிஞ்சுங்க, நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறார். இயேசு தனியாக இல்லை, இயேசு கூட யார் இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் இருக்கிறார். இதை தான் இன்னும் 4 சாப்டர் கழிச்சு யோவானே எழுத போகிறாரு. இயேசு மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுங்க. இல்லை பக்கத்து வீட்டுக்காரு, குழந்தை, பெரியப்பா, சித்தப்பாலாம் கிடையாது. பிதா சொல்லுங்க, இயேசு நான், அவர் தான் ஓனரு, இவர் தான் செடி, நான் வெறும் கொடி. பாருங்க, பிதா தான் ஓனர். இந்த செடி வந்து கொடி கையில் ஆப்ரேட் பண்ணுது. ஓனர் கையில் கேட்குறாரு, அப்பா நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க. அவர் என்னைக்கு சொல்லியிருக்காரு, இவர் என்னுடைய நேசகுமாரர்கள் பெரிய அப்பா, இந்த ஜனத்துக்காக நான் ஒரு ப்ரேயர் பண்ணுறேன். ஓகே சன் லாசருவே எழும்பி வான போகிறார். ஹல்லேலூயா. ஏங்க நீங்களும் நானும் தனி இல்லைங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது we are not just throwing some words in the air. கர்த்தாவே ஸ்தோத்திரம். No, we are talking to the heavenly God. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லும் போது இந்த மெசேஜ் இயேசு மூலமா பிதாவாகிய தேவன் கையில் போகிறது. உலகத்தின் பிரமிப்பை காட்டிலும் மாபெரும் பிரம்மாண்டமான சிஸ்டமோட நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க. உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு பெரிய நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகுது. அந்த நெட்வொர்க்கோட தலைவர் நேராக தலைவர்களை கனெக்ட் ஆகுது. அவர் தான் பிதாவாகிய தேவன். அந்த பெரிய நெட்வொர்க்கோட லாசரஸ் கனெக்ட் ஆக போகிறான் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் பரலோக நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கனெக்ட் ஆகும். இப்போ லாசரு
லாசரை நீ கொடுத்து வச்சவன் பாணி, நீ பெரிய ஆள் பாணி, இனிமேல் மீடியா ஃபுல்லாக யார் பக்கம் தான் இருக்க போகுது? உன் பக்கம் தான் இருக்க போகுது. கொடுத்து வச்சவன் பாணி, நீ பிறப்பு சூப்பரு, இறப்பு சூப்பரு, உயிர் தழ வைக்கிறாரு அதை விட சூப்பர், ஆசீர்வாதம் என்று சொல்லத்தக்கதாக. லாசருவே, ஒரே முறை தாங்க, வெளியே வா என்று உரத்த சத்தமாய். இந்த சத்தம் லாசர் காதில் உழறதுக்கு என்ன பாருங்க, பெரிய அவிசுவாச கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட்டம் அவரை கேள்வி கேட்க, கொஞ்சம் கூட்டம் அவரை அவமதிக்க, கொஞ்சம் கூட்டம் அவரை சாவடிக்க, கொஞ்சம் கூட்டம் அவர் மீது சந்தேகப்பட. லாசருவே அப்படின்னார். அந்த சீஷர்களோட டெக்னாலஜி சுவிசேஷத்தில் இயேசு மலை ஏறி உட்காந்துட்டாருன்னா சீஷர்கள் 12 சீஷர்களை அப்படி பிளேஸ் பண்ணி வச்சுருப்பார். அது ஏற்கனவே மலை மேலே ரிவர்ப் ஆகி கேட்கும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றாருன்னு வைங்களேன். மேத்யூ ஒரு சைடு உட்காந்துட்டு அவர் அங்கேருந்து அவங்க ஜனத்தை சொல்லுவார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி தான் ரீச் அவுட் ஆச்சு. இல்லை ஏசு இங்கே பேசுறது கேட்காது, மைக்கெல்லாம் கிடையாது. அப்போ 12 சீஷர்கள் பிளேஸ் பண்ணி வச்சுருப்பார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் போது அதை கேட்ச் பண்ணி 12 பேரும் அண்ணாட கொடுப்பாங்க. இவங்களாம் அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க அப்படியே 5000 பேருக்கு ரீச் அவுட் ஆகிடும். இதுவும் இதே தாங்க. லாசருவே எழும்பி வா, லாசருவே வெளியே வான்னு இவர் சொன்னதும் 12 அப்போஸ்தலர்களும் கத்திருப்பாங்க. 12 அப்போஸ்தலர்களும் கத்த, சீஷர்கள் அதை கேட்டு கத்திருப்பாங்க. பெத்தானினா இஸ்ரேல் ஃபுல்லாக கேட்டிருக்கோம். எருசலேமில் பிரதான ஆசாரியன் அண்ணா காய்பா உட்கார்ந்தானுங்களே, அவன் வீட்டு வாசலில் கூட கேட்டிருக்கோம், லாசருவே வெளியே வா என்று. ஹல்லேலூயா. இது கூப்பிடுறது நம்ம ராஜா இயேசு ராஜா. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். ஆமென். இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வச்சு, எவ்வளோ ஜெட் இன்ஜின் வச்சு ஊன்னு நீங்கள் சவுண்டு போட்டாலும் காதேஸ் வனாந்தரத்தில் கேட்காத. அதனால தான் அந்த பேர் போட்டுக்குது. ஒரு ரூமில் போட்டு ஸ்பீக்கர் போட்டு கல்யாணத்துக்கு எங்கன்னா போட்டால் காதை கிழிக்கிறாங்களா அந்த ஸ்பீக்கரை. யோசிச்சு பார்ப்போம், எப்போ ஓப்பனில் வச்சு போடேன், ஓப்பனில் கேட்காது. இது காதேஸ் வனாந்தரத்தை எதிர பண்ணுகிற சத்தம். லாசருவே எழும்பி வெளியே வா, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாயிட்டார். So now the voice is spreading, the voice is heard everywhere. எல்லா இடத்துல இந்த சத்தம் கேட்கும் பொழுது பெரிய சத்தம். நான் தான் சொன்னேன், எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மைல் தூரத்தில் இருக்குது எருசலேம் இது பெத்தானி? 2 மைல் தான். எருசலேம்லேயும் கேட்டிருக்கோம், எருசலேம் தேவாலயத்திலையும் கேட்டிருக்கோம், அண்ணா காய்பா வீட்டில் கேட்டிருக்கோம், ஏரோது அரண்மனையில் கேட்டிருக்கோம், எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம். ஏரோது கலிலேயில் இருக்கான், இவருக்கு அரண்மனையில் கேட்டிருக்கோம், பிலாத்து அரண்மனையில் கேட்டிருக்கோம். லாசருவே வெளியே வா. என்ன நடந்துச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஒரு கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு பண்ணுவோம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிற நிலையில் எப்படிங்க வெளியே வருவான்? ஆமென். அவர் நம்முடைய லோக்கமோஷன், நம்முடைய லோக்கமோட்டார் சிஸ்டம் பிளாக் ஆகுது. 2 காலையும் கட்டிட்டு நீங்கள் நடந்து பாருங்கள், விழுந்துடும். டாப்பிள் பண்ணலாம். எவ்வளோ தூரம் பண்ணுவீங்க? வெளியே குதித்தான் எல்லாம் போட்டிருக்கோம், வெளியே வந்தான். See, we don't believe in our power, we believe in Lord Jesus Christ. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. எப்போல்லாம் உடம்பு முடியலையோ தெளிவாக சொல்லணும், நான் என் உடம்பு பலத்தை நம்பவில்லை, யாரை நம்புகிறேன்? அப்போ தான் ஒரு நாள் சரீரம் 0 ஆகி மக்கும்போது கூட அந்த சரீரத்தில் உள்ள நம்முடைய மனது குரல் கொடுத்துட்டே இருக்கும், நான் உன்னை நம்பலை, யாரை நம்புகிறேன்? இயேசுவை நம்புகிறேன். தெளிவாக இந்த சரீரம் இன்னைக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் ஒரு நாள் இது வீக்காக தான் ஆக போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரைட். இப்போ லாசருவே வெளியே வா என்றபோது லாசரு வெளியில் வந்தான். எல்லாரும் வெளியே வந்தான். சிலைகளில் கட்டப்பட்டிருந்தது. சிலைகளை என்ன பண்ணுங்க? கட்டுக்களை அவிழுங்கள் என்றார். கட்டுக்களை அவிழ்த்தார். அவ்வளோதான். லாசரு வீட்டுக்கு வந்துட்டான். ஜீசஸ் வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து இருக்கிறார். மாபெரும் மிராக்கிள். இயேசு செய்த அற்புதம். இயேசு காலம் தாண்டி, சீஷர்கள் காலம் தாண்டி, அப்போஸ்தலர்கள்லாம் நடத்திப்பிட்ட பிறகு இன்றைக்கும் திருச்சபையில் நடக்குது, நடக்க வேண்டுங்க. நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனோட அவ்வளோ கனெக்டடாக இருக்கணும். ஏன்னா உயிர் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. எவ்வளோ கனெக்டடாக இருக்கிறோமோ அவ்வளோ இங்கே இருக்கலாம். இயேசு மெய்யான திராட்சை செடி, பிதா தான் திராட்சை தோட்டக்காரர், நாம் தான் அந்த கொடிகள். ஓகே. இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பி விட்டார். ஆஃப்டர் மேத் நம்ம பார்த்தோன்னா ரியாக்ஷன் வருதுங்க. 2 ரியாக்ஷன் வருது. ஒரு ரியாக்ஷன் பிலீஃப். ஒரு கூட்டம் நம்பிருச்சு. பாப்பா ஜீசஸ் இங்கே இருக்காருப்பா. நான் ஒரு கூட்டத்துக்கு நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு போனேன். அங்கே ஒரு பாஸ்டர் ப்ரே பண்ணிட்டு இருந்தார்.
ப்ரே பண்ண பாஸ்டர் பண்ணும்போது இதெல்லாம் நான் நம்புறது இல்லைங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க, அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னாரு. நீங்கள் வாங்க தம்பி அப்படின்னு இவருக்கு ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணிட்டு வந்ததும் அவர் சொல்கிறார், அப்பா நிற்க முடியலங்க. என்னங்க நிற்க முடியல? ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ தான் நம்ப மாட்டேன் நீங்கள். இல்லை நான் இப்போ நம்புகிறேன். எப்படிங்க? இல்லை வரும்போது நான் சொல்ல எனக்கு அடி வயிறு பயங்கரமாக ஒழிச்சின்னு இருந்துச்சு, நான் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன், இப்போ உள்ளவே இல்லைங்க, நான் இப்போ நம்புகிறேன். அது ஒரு டீம். ரியாக்ஷன் 1 டு பிலீவ் காட், ரியாக்ஷன் 2 இஸ் டு அப்போஸ் காட். நான் ஜீசஸ் மட்டும் தான் செய்வாரா? நாங்களாம் செய்ய மாட்டோமா? நாங்கள் பண்ணுவோம், எங்கே இருக்குது. இதாங்க அகெயின்ஸ்ட் குரூப்பில் போகும்போது என்ன ஆகுனா, இந்த ஜீசஸ் நல்லது பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணலாம்? கொண்டுடலாமா? அவரை கொலை செய்யலாமா? இந்த கூட்டத்தை நடக்கூடாமல் தடுக்கலாமா? இந்த சர்ச்சை மூடிடலாமா? அந்த பிரதரை இது பண்ணிடலாமா? காலி பண்ணிடலாமா? இந்த இயேசுவை சாகடிச்சிடலாமா? சரி, அன்னைக்கு வந்தார் எழுப்பும்போது கூட யார் இருந்தது? மார்த்தாள், மரியா, லாசர். தூக்கம் அந்த 3 பேரை. அவங்க இருந்தால் தானே அந்த வீட்டுக்கு வருவார். பண்ணலாமா? இப்படி ஒரு ராங் அப்ரோச் வருங்க. அது இது ஆஃப்டர் மேத்தில் முடிகிறது. இவங்க வந்து ஜீசஸை போஸ்ட் பண்ண போகிறாங்க. லாசருவை இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. லாசர் என்னடா ஆச்சு? ஏங்க செத்தங்க, என்ன ஆச்சுன்னே தெரில, 4 நாள்ன்றாங்க, அடங்கமெல்லாம் பண்ணிட்டுக்கிறாங்க, எனக்கே பயமாக இருக்குது. பார்த்தா ஜீசஸ் வந்து உயிரோடு எழுப்பினார். சரி விட்றா, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக திட்டம் பண்ணுகிறார்கள், பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எந்த அளவுக்குன்னா, கத்தி தூக்கிட்டு திரிகிறான்ல, கத்தி தூக்கிட்டு திரிகிறான், நடுவில் இருக்கிறான், வில் அம்பு வச்சுருந்தானா, கவன் வச்சுருந்தான், அதில் வச்சுட்டு திரிகிறான். ஜீசஸ் மாட்டினா ரெடியாக இருக்கானுங்க. அதனால் இயேசு இந்த பிளாட்டை தெரிந்த பிறகு மக்கள் மத்தியில் ஓப்பனாக நடக்க முடியல. தப்பு பண்ண வந்தாங்க உலகத்தில் மறைஞ்சி நடப்பான். இந்த பூமியிலேயே உலக வரலாற்றிலே நல்லது பண்ணிவிட்டு ஓப்பனாக நடக்காமல் போனவர் ஜீசஸ் மட்டும்தான். 53ஆம் வசனம் சொல்கிறது, they plotted to put him to death. He could not walk openly. He went to the nearby wilderness. எப்ராயிம் மலை தேசத்தில், எப்ராயிம் பகுதியில் உள்ள ஒரு வனாந்தரத்தில் போய் இங்கே தங்கி அவர் குடியிருக்கிறார். நன்மை செய்து பாட அனுபவித்தார். இப்போ ஜீசஸ் பஸ்கா பண்டிகைக்கு வர வேண்டும். இந்த பஸ்கா பண்டிகையில் இயேசு வருவாரா என்கிற கேள்வி வருகிறது. அவங்க சொல்கிறாங்க, ஜீசஸ் வருவாரா? ஆமென். ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். வருவாரா? ஜீசஸ் வந்துட்டார். வந்தால் அவர் என்ன பண்ணோம்? பிடிச்சிடணும். திருச்சபையே, இந்த உலகம் நன்மைக்கு தீமை செய்ய தீ வைக்கிற உலகம். ஐயா, நான் நன்மை செஞ்சு ரொம்ப பாடு அனுபவிக்கிறேன் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் பிலீவரோ நான் பிலீவரோ, ஜீசஸ் கிட்ட வந்துடுங்க. நல்லது செய்கிறவங்களுக்கெல்லாம் பேக்கப் ஜீசஸ் தான் பண்ணுவார். தீமை செய்து மேலே வரணும்னா சாத்தான் பேக்கப் கொடுப்பான். நான் நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னா ஜீசஸ் கையில் வந்துடும். ஐயா இல்லை, நல்லது பண்ணால் சாவடிச்சிருவாங்களாமே. நல்லது பண்ணால் சாவடிச்சிருவாங்க. அது ஜீசஸை சாவடிச்சிட்டாங்க. அவர் தான் தனியாக இருக்கிறார். அவங்க பிளாட் பண்ண போகிறாங்க. அவங்க பிளாட்டில் அவர் தன்னை விட்டு கொடுத்து மறிக்க போகிறார். ஆனால் இன்றையில் நான் கற்றுக்கிட்டது, என் இயேசு ஒரு உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட தலைவரில் எங்கள் ஆண்டவரோட இதில் பர்த்தும் அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, டெத்தும் இயற்கையாக ஆதாம் தாத்தா சம்பாரிச்சிட்டார். ஆதாம் நமக்குலாம் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கார். பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? டெத். அவர் தான் மரணத்தை வாங்கி வச்சிட்டார். ஜீசஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சு செகண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தேர்டுன்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி ரிசரக்ஷன்னு எழுப்பினார். இதுக்கு யார் உயிர் கொடுக்குறது? நமக்கு உயிர் அம்மா கொடுத்துச்சு. அம்மாவுக்கு உயிர் அவங்க அம்மா கொடுத்துச்சு. அவங்க அம்மாவுக்கு உயிர் அவங்க அம்மா கொடுத்துச்சு. அவங்க அம்மாவுக்கு உயிர் அம்மா கொடுத்துச்சு. அப்படியே மேலே போனோம்னா ஏவாள் ஆட்சி கொடுத்துச்சு. ஏவாள் ஆட்சிக்கு யார் கொடுத்தது? ஆதாம் கொடுத்தார். ஆதாம்க்கு யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். அதை தான் தாத்தா தொலைச்சிருச்சே. எல்லாரோட உயிரும் ஒரு நாள் போயிடும்னு நம்முடைய தலைவிதியில் தாத்தா எழுதி வச்சுட்டு போயிடுச்சே. திரும்பி வாழணும்னு ஆசைப்படுறோமே, திரும்பி உயிர் வரணும்னு ஆசைப்படுறோமே. இப்போ யார் கொடுக்குறது? அம்மா வயிற்றுக்குள்ளே போக முடியாது. இயேசு ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்தார். ஞானஸ்தான தொட்டியில் போய் மூழ்கி எழுந்து போ, வழியில் செத்துட்டேன்னா கூட நான் உயிரோடு எழுப்புறேன். இதை தான் யோவான் 3:5 சொன்னார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பிறக்க வேண்டும் என்பதை சொன்னார். அப்போ
ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சு, பர்த்ன்ற ப்ராசஸ் முடிஞ்சு, செகண்ட் ப்ராசஸ் டெத் இந்த ப்ராசஸ் முடியும் போது அவன் ஞானஸ்தானம் பெற்றவனாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் தேர்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது பேர் தாங்க ரிசரக்ஷன். அது பேர் தான் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் மறுபடியும் எழுந்திருப்பார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. 11:25. இயேசு இன்றைக்கு நம் அனைவருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறார். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். பிறந்தவர்களுக்கும் உயிர்த்தெழுதல் அவர்தான், மரித்தவர்களுக்கு அவர் உயிர்த்தெழுதல் அவர்தான். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி வாழ வைப்பேன் என்பதை இன்றைக்கு காட்டினார். நம் வாழ்க்கையிலும் காட்டுவார். ஒரு நாள் இந்த லாசருக்கு நடந்த அனுபவம் நமக்கு நடக்கும். லாசருவே வெளியே வா என்றார். வசனம் சொல்கிறது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, மரித்தோர்கள் எழுந்திருக்கும் போது ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீரை துடைப்பார். லாசர் வந்து லாசரோட வழியில் நின்று லாசரு எழும்பி வாழும்போது வெளியே வந்திருப்பான். ஃபஸ்ட்டு அவனை தொட துணிச்சல் யாருக்குங்க வந்திருக்கான்? அக்காக்கா ஜீசஸ்க்கு. அவன் வந்து ஜீசஸை கட்ட அழுங்கன்றார். அவன் சிஸ்டர் எடுத்து போய் கட்ட அழுத்துட்டு தூரம் ஓடிட்டு இருப்பான். அவன் நேராக வந்து ஜீசஸை தான் ஹக் பண்ணியிருப்பான். சரீரம் அழுகி இருந்ததா? எப்படி இருந்தது? என்ன கண்டிஷனில் இறந்தான்? எந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்தான்னு தெரில, என்ன நாத்தம் விசிச்சுன்னு தெரில. ஜீசஸ் தான் அவனை வெல்கம் பண்ணுறான். ஹி வெல்கம் ஹிம் இன்டு ரிசரக்டட் லைஃப். ஜீசஸ் இஸ் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு வெல்கம். நம்ம பிறக்கும்போது நம்ம அம்மா அப்பா நம்மளை பார்த்து சிரிச்சுப்பாங்க. பையன் பிறந்துருச்சு, டாக்டரு நர்ஸு எல்லாம் சிரிச்சுப்பாங்க. நம்ம திரும்பவும் உயிர் தெழும்போது இயேசுவும் தேவதூதர்களும் சந்தோஷப்படுவான். உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார். இயேசு உயிர் தெழுந்த போது பரலோகம் மகிழ்ந்தது போல நீங்களும் நானும் உயிர் தெழும்போது பரலோகம் மகிழும். அந்த மகிழ்ச்சி ஏற்கனவே நம்ம பரலோகத்துக்கு கொடுத்துட்டோம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது. அல்ல இல்லையா? பரலோகம் இப்போ வேறு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுதுங்க. பர்த்தை அது பரலோகம் ஃப்ரீயாக கொடுத்துருச்சு, நம்ம என்ஜாய் பண்ணுறோம். டெத்தை வந்து கர்ஸு நம்ம வாங்கி அதையும் அனுபவிக்கிறோம். பரலோகம் புது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்குது, ரிசரக்ஷன். அங்கே பிறந்து அங்கே மிஸ் ஆனவங்க இங்கே வந்துடலாம். இன்றைக்கி உங்களை இயேசு அழைக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் நான் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவை இந்த புதிய வாழ்க்கைக்கு, இந்த உயிர்த்தெழுதல் ஜீவனுக்கு என்று சொல்வீர்கள் என்றால் இயேசு உங்களை தொடுகிறார். நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தால் கூட சரி, ஆனால் இவ்வளோ நாள் நான் இப்போ புரியாமல் இருந்தேன், இப்போ புரிஞ்சிச்சு. என் தாய் வயிற்றில் வந்த ஜீவன் அது ஸ்ட்ராங் இல்லை. மரணம் ஒரு நாள் என்னை பீடிக்கும், ஆனால் இயேசு மூலமாக வருகிற இந்த ரிசரக்ஷன், புதிய ஜீவன், இந்த உயிர்த்தெழுதல் எனக்கு பலன் தரும் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஏஞ்சிக்கலாமா? கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தர் நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். ஆண்டவர் அதே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான தேவன் இது நம்ம மத்தியில் வாசம் செய்கிறார். வாழ்க்கையில் அதே அற்புதத்தை செய்ய தேவன் நல்லவராக இருக்கிறார். மனுஷரால் கூடாத பெரிய காரியங்களை நம் தேவன் நமக்காய் செய்கிறார். நம்முடைய இயலாமையில் அவர் செயல்பட்டு நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். இயலாமையில் செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை கயற்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செவி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செவி சர்வஞானியே. மீண்டும் ஒரு கிரகிக்க முடியா காரியம் செவி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே.
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட யோவான் 11வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே. நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைபெற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோவான் 11வது அதிகாரம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். இங்கு நம்ம பார்க்கிறோம், லாசரு வந்து மரித்து விட்டார். ஆனாலும் கூட மார்த்தாலும் மரியாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடிக்கு இங்கு வந்து மார்த்தாள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஒருவேளை இங்க இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டாரே என்று. ஏன்னா யூதர்களுக்குள்ள ஒரு பாரம்பரிய ஒரு சடங்காச்சாரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. 4 நாட்கள் ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்றால் அவன் மீண்டுமாக அவன் உயிரோடு வர முடியாது என்கின்ற ஒரு கொள்கை அவர்கள் மத்தியில் பரவி இருந்தது. அதனால மார்த்தாலும் மரியாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த போதிலும் ஆண்டவரை விசுவாசிக்காம இப்படிப்பட்ட வார்த்தையை வந்து மார்த்தாள் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக நேரத்துல இந்த மார்த்தாள் மரியாளை போல ஆண்டவரை விசுவாசிக்காம தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருந்த போதிலும் சில பிரச்சனைகள் வரும்போது உடனே வந்து நம்ம சிறு வயதிலிருந்து கேட்ட காரியங்கள் தான் நமக்கு நெகட்டிவான வார்த்தைகள், நெகட்டிவான காரியங்கள் தான் நமக்கு முன்பாக வரும். இது நடக்காது நம்ம வாழ்க்கையில, இதுக்கப்புறம் இதுல வந்து எந்த விதமான பலனை பார்க்க மாட்டோம் அப்படின்ற அநேக ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து நம்மளுடைய இருதயங்களை பாதிக்கக்கூடியவைகளா நம்ம பார்க்க முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட 2018ஆம் ஆண்டு என்னுடைய முதல் குழந்தை மரித்த பிறகு அநேகர் சொன்னாங்க, ஒரு குழந்தை மரித்துடுச்சு கர்ப்பத்திலேயே, அதனால இன்னொரு குழந்தை உடனே பிறக்காது, லேட் ஆகும், அப்படியே பிறந்தாலும் வந்து நார்மல் டெலிவரிக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது, அந்த குழந்தை வந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்லாம் நிறைய நெகட்டிவான வார்த்தைகளை சொன்னாங்க. நான் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உறுதியா அந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் பிடித்து கொண்டேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில ஷாலோமை நான் வந்து என்னுடைய முதல் மகனை நான் பிரசவிக்கும் போது டாக்டர் சொன்னாங்க, நீ வந்து 38வது வாரத்திலே நீ வந்து அட்மிட் ஆயிடணும், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போறோன்னு. ஆனா நானும் ஆவிக்குரிய பெற்றோர்கள் எனக்காக சபையார் அனைவரும் ஜெபித்தாங்க. நான் ஜெபித்து நான் நேரடியாக வந்து மருத்துவமனைக்கு நான் போகும்போது டாக்டர்ஸ் பார்த்துட்டு, இல்லை நார்மலுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து அந்த வார்த்தைகளை மாற்ற கிருபை செய்தார். அதே போல வந்து ஆண்டவருடைய பெரிய இரக்கத்தினால என்னுடைய 2 பிள்ளைகளையும் வந்து எளிதாக பெற்றெடுக்கிற கிருபையை வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த நாளில் கூட நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் ஆண்டவருடைய மகிமையை காணக்கூடாதபடிக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிறது? ஒருவேளை நம்மளுக்குள்ள அநேக பார்த்தீங்கன்னா எதிர்மறையான காரியங்கள், ஆண்டவரை விசுவாசிக்க கூடாதபடிக்கு அநேக கட்டுக்கதைகள் சிறு வயதிலிருந்து கேட்ட காரியங்கள்லாம் நம்மளுடைய செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கலாம். இந்த வேளையில கூட முடிந்தவர்கள் நம்ம அப்படியே முன்பாக கடந்து வந்து நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இதோ நீங்க எங்க வாழ்க்கையில எங்களோடு கூட இருக்கிறீங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களால செய்ய முடியும்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன்னு இந்த வேளையில கூட நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக போகிறோம். நம்மளுடைய விசுவாசத்தின் அடுத்த அளவுல நம்ம கடந்து போக போகிறோம். நம்ம கைகளை உயர்த்தி நம் தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். மலைகளை பெயர்த்தீர் என்றார், என் தடைகள் உமக்கு என்னாத்திரம், மரித்தோரை எழு செய்தீர் என்றார், இந்நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் சரி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் சரி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும், என்னை மறந்து எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என் தேவன் எனக்காமே ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும், என்னை மறந்து
மீண்டும் ஒருவரை கைகளை உயர்த்தி எந்தேயாம் தகப்பனே ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் மீண்டும் ஒரு முறை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியாது காரியம் செய் சர்வஞானே கிரகிக்க முடியாது காரியம் செய் சர்வஞானே. ஆம் தகப்பனே, இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா நாங்க ஒரு விசையாக உம்மிடத்துல நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தடவை நீங்க எங்களோட கூட இருந்தும் கூட நாங்க விசுவாசியாமல் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அநேக காரியங்களை எங்களுடைய சுயத்துல நாங்க செய்தது உண்டுப்பா. இந்த வேளையில ஒரு விசையாக எங்களை நீங்க மன்னித்து அப்பா எங்க விசுவாசத்தின் அளவை கர்த்தர் பெருக செய்வீராக. இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா இதோ உம்முடைய மகிமையை காணக்கூடாதபடிக்கு எங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிபாலா ஷபா ரிபாலா கரபா ஓ ரியாந்தன மாக்கரப ரிபாலா ஷத ரிபானா மாக்கரபா. இயேசுவின் வல்லமையான நாமத்தினால எங்களுடைய மைண்ட்ல ஆண்டவரே இருக்கிற எல்லா அவிசுவாசங்கள் நீங்கட்டும். எங்க இருதயத்துல இருக்கிற எல்லா அவிசுவாசங்கள் நீங்கி போகட்டும். எங்கள் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். நிச்சயம் எங்க வாழ்க்கையில நீங்க உங்களுடைய மகிமையை விளங்க செய்வீங்கப்பா. இன்று முதல் அப்பா நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை சார்ந்து உம்மை விசுவாசித்து உம்முடைய மகிமையை நாங்கள் காண்போம் ஆண்டவரே. நீரே பெரியவராய் இருந்து பெரிய காரியம் செய்யும். சகல துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலும் நம் மத்தியில் கடந்து வருகிறது. ஆண்டவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் நாம் மரித்தாலும் நம்மை உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் நம்ம இந்த அதிகாரத்தில் பார்த்தது போல மார்த்தாலும் மரியாலும் அவரை நம்பக்கூடாத படிக்க அநேக காரியங்கள் அவங்களுக்கு தடையாக இருந்தது. அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை இந்த வேலையில் நம்ம ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயத்தை காண முடியாதபடிக்கு, மறுரூபத்தை காண முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. இந்த அநேக காரியங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய தடைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். நம்முடைய எல்லா தடைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ஒவ்வொரு காரியங்களை இன்றைக்கு அவர் மாற்ற விரும்புகிறார். இந்த நேரத்துலையும் எனக்கு ஒரு சாட்சி என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சுருக்கிறத நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாகவே திருமணமாகி நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு தான் இருந்துச்சு. ஒரு 1.5 years வரைக்குமே எந்த பிரச்சனையும் எனக்கும் இல்லை, ஹஸ்பண்ட்க்கும் எல்லாமே பார்த்தோம், எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. நாங்கள் அந்த 2 வருஷம் வரைக்குமே நாங்கள் கர்த்தர் தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு இருந்தோம். ஆனாலும் இன்றைக்கும் அதே விசுவாசத்தோடு தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் திடீர்னு சொல்லிவிட்டு ஒரு 3 years 2023 இந்த மாதிரி கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கட்டி ஸ்டார்டிங்கில் 2.4 சென்டிமீட்டரில் தான் இருந்துச்சு. அப்போ இது ஒன்றும் ஒரு பெரிய கட்டிலாம் இல்லை, இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் அதை அப்படியே கேர்லெஸ்ஸாக அப்படியே இருந்துட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது நாளுக்கு நாள் அது பெருசாகிட்டு 6.4 கிட்ட வளர்ந்துருச்சு. அதுக்கு நாங்கள் பார்க்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த காரியம் தடையாகவே இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ண முடியாதபடிக்கு. எனக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஏசப்பா நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரில,
இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் இப்படிலாம் நான் சுற்றினதே இல்லையே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏசப்பா, எனக்கு ஏதாவது ஒரு வழிவாசலில் தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருஷத்தில் செப்டம்பர் மாதம் வந்து 11ஆம் தேதி கர்த்தர் வந்து அந்த ஆப்ரேஷன் நடக்க கிருபை செஞ்சார். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் அதனுடைய ப்ராசஸ்ஸு. நான் அவ்வளோ நாட்கள் வந்து நிறைய நேரம் நான் சர்ச்சுக்கு வருவேன், திடீர்னு வந்து சில பலவீனத்தினால நான் வீட்டில் இருப்பேன். கொஞ்ச நாள் நான் பொறுத்துணையோடு ஏசப்பா நான் தொடர்ந்து நான் சபைக்கு போவேன், நான் மார்னிங் டிவோஷன்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணுவேன், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஊழியத்தை நான் செய்வேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துணையோடு தான் வந்தேன். நான் எவ்வளோ தடையாக இருந்துச்சோ கர்த்தர் வந்து அந்த தடையெல்லாம் மாற்றி போட்டு 2 நாள் நல்ல ஒரு டாக்டர், நல்ல ஒரு சர்ஜன் மூலயமா எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஆப்ரேஷன் நடக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். கர்த்தர் வந்து என்னுடைய பண தேவைகளை சந்தித்தார். கர்த்தர் வந்து நான்லாம் எதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏசப்பா, எனக்கு பயமாக இருக்குது, நான் எதையும் பார்க்கக்கூடாது, தனியாக நான் இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதே மாதிரி கர்த்தர் வந்து எனக்கு லேட்டாக செஞ்சாலும் ரொம்ப வழியெலாம் இல்லாதபடிக்கு அந்த லாப்ரோஸ்கோபி சர்ஜரி வந்து நடக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ரொம்ப நாள் தடையாக இருந்ததை வந்து அவர் மாற்றி போட்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட பல தடைகள் இருக்கலாம், குடும்பத்தில் தடை இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், வியாதி, அதே போல் பலவீனத்தில் ஒருவேளை திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை தடையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் இந்த வேலையில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஒருவேளை நம்மளுடைய சிறு வயதிலிருந்து பல காரியங்கள் வந்து நம்ம ஜெபிச்சிருப்போம், அது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. இந்த வேலையில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு தடைகளை ஜெயமாய் மாற்ற இந்த வேலையில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஓரி பாக்கவா ஷவரவல வரவல பாக்கவா ஓரி பாபா வா ஷரரரரி பாக்கவரவல பாக்கவா ஓரி பாக்கவா ஷவரவல பாக்கவா ஓரி பாபா ஷவரவல பாக்கவரவல காரியம் செவி சர்வஞானியே உமையாராம்பே இந்தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? இந்தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செவி சர்வஞானியே உம்மை ஓரி பாபா பாபா பா ஷெரேரி ரரரி பாக்கபர பாக்கபா ஓ ஷதுரிதியான தரதல ஓரி பாக்கபர பாக்கபா ஓ ஷெகெரே பேகா பாக்கபா ஓ ரிதல ஓரி பாக்கபா ஓ ஷதுரிதியான தரதல ஓரி பாக்கபர பல பாக்கபா ஓரி பாபா 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 ஓ ஷதுரிதியான தரதல ஓரி பல பர பல பாக்கபர பல பாக்கபா. அவியானவரே அப்பா, இந்த வேலையில் எங்க மத்தியிலப்பா நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறீரேப்பா, வல்லமையுள்ள தேவனே அப்பா, உம்மை வரவேற்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, இந்த வேலையில் எங்க மத்தியிலப்பா நீங்க இறங்கி வந்திருக்கீங்கப்பா. அப்பா, இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா, உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்நாள் வரையில் எங்களை வழி நடத்தி வந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேலையில் ஆவியானவரே அப்பா, எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்பா, உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் அப்பா, குருடரின் கண்களை திறந்தவர், செவிடரின் செவிகளை கேட்க செய்தவர் அப்பா, இன்றைக்கும் அப்பா நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா, ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்பா, இந்த நாளில்
தகப்பனே அப்பா யார் யார் என்னென்ன விண்ணப்பங்களோடு ஜெபிக்கிறார்களோ ஆவியானவர் அப்பா கடுகளவு விசுவாசம் அப்பா மலையை பெயர்த்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே அப்பா எங்க வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளை தகப்பனே அப்பா நீங்க மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீரப்பா இன்றைக்கு எங்க குடும்பங்கள்ல அப்பா ஒரு ஜெயத்தை காண அப்பா ஒரு மறுரூபத்தை காண நீங்க கிருபை பாராட்டுவீராக அப்பா எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும் பலவீனமா இருக்கட்டும் தகப்பனே வியாதியா இருக்கட்டும் தகப்பனே அப்பா கடனா இருக்கட்டும் தகப்பனே அப்பா வேலை இல்லாதவர்களுக்கு அப்பா நல்ல வேலையை தாங்க திருமண தடைகளை மாற்றி தாங்க அப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக அப்பா அப்பா உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே அப்பா உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் இன்றைக்கு அப்பா அப்பா எங்க வாழ்க்கையில அப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை காண செய்வீராக அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா இன்றைக்கு அப்பா நாங்க பார்த்த வசனத்தின் பிரகாரமாய் அப்பா நாங்கள் மறித்தாலும் அப்பா நீர் எங்களை பிழைக்க செய்ய வல்லவராய் இருக்கிறீர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அப்பா மறித்து போயிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை அப்பா நீங்க உயிரடைய செய்வீராக அப்பா உடைய ரத்த கோட்டைக்குள்ள அப்பா எங்க ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறோம் தகப்பனை நீங்க இரக்கம் பாராட்டுங்க அப்பா நீங்க இரக்கம் பாராட்டுங்க அப்பா ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அப்பா ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை காண அப்பா நீங்க செய்வீராகப்பா அப்பா இந்த நேரத்தை அப்பா உம்முடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீர் எங்க மத்தியில இருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா மிதமா இருக்கிற நேரத்தை காலத்துடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை நம்மளோட உயிர்த்த அந்த வல்லமை அது இன்றைக்கு நம்மிடத்தில் கிரியை செய்கிறது. ஆமேன். கட்டுகளை உடைக்க நம் பாரங்களை நீக்கிவிடும். கர்த்தரோட வல்லமை நாம் ஒவ்வொரு மேலும் இருக்கிறது. நாம் எழும்போம். கர்த்தருக்காக நாம் பயன்படும். ஆமேன். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.